உருவாக்கும் நினைக்கிறோம். குறிப்பாக இறை ஆசிரியர்கள், நல்ல திறமையான ஆசிரியர்கள் பலர் நம்மோடு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல திறமையா இருந்தாலும், பல ஆசிரியர்கள் மிகுந்த திறமையோடு நம்ம கூட பணிபுரியறத நம்ம பார்க்கிறோம், சேவை செய்யறத. அப்ப அவர்களுடைய ஆற்றலை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வு நிச்சயமா அமையும். அதனால அன்பர்கள் அனைவரும் உள்ளிருந்து நம்முடைய இறை ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய அந்த அற்புதமான இயற்கை வழி மருத்துவ முகாம் நிகழ்வை மிக சிறப்பாக கண்டு பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி இந்த சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் எல்லாம் வல்ல அருள் பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நெறிகளையும் நன்றி உணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வினை துவங்குவோம். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த நிகழ்வினை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுப்பார்களாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே வேகமாக வளர்ச்சி அடைகின்ற விஞ்ஞான உலகில் வேகமாக ஓடுறோம். நம்ம உடலை பத்தியும் உணவை பத்தியும் உறக்கத்தை பத்தியும் நம்ம யாருமே கேர் எடுத்துக்கிறதே இல்லை. இதனால்தான் உடல் உபாதைகளுக்கு முக்கியமான காரணமாகவும் இருக்கின்றது. அதனால்தான் அப்பொழுதே சொல்லியிருக்கிறார் வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் 10 நெறி கர்மயோக நெறிகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் 4வது நெறியாக உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம், இந்த 5ல் நாம் வளங்காத்து வர வேண்டும் என்றும், அதில் ஒன்று மிகுந்தாலும் வியாதி வரும், குறைந்தாலும் வியாதி வரும் என்று இதனை பயனுள்ள முறையில் காத்து வர வேண்டும். உடலுக்கும் மனதிற்கும் ஒரு ஒத்த உறவு இருக்கின்றது. எவ்வளவுதான் கோடி கோடியாக நம்ம சம்பாதித்து வைத்தாலும் உடலில் உபாதைகள் வந்துவிட்டால் நம்மளால் அதுல சந்தோஷமாகவே இருக்கவே முடியாது. பணமே இல்லாம உடல் நல்லா இருந்ததுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் நம்ம உடலையும் மனதையும் நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்குதுங்க. இப்போ இந்த இந்த நவீன காலத்துல எங்க போனாலும் கருத்தறி மையங்கள் நிறைய இருக்கு. கருத்தறி இங்க வாங்க அங்க வாங்க, அதுல வேற காம்போ ஆஃபர்னு வேற போட்டுடுறாங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறமா லேடிஸுக்குன்னு கர்ப்பப்பை எடுக்கிறது, செஸ்ட் பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லி அதை ரிமூவ் பண்றது, இதெல்லாமே இருக்கு. ஆண்டவன் கொடுத்த பொருளுங்க ஒன்னொன்னு ஒரு ஒரு லட்சக்கணக்குல நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. அங்க இந்த பக்கம் போனா முடிக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட், ஹேர் டிரான்ஸ்பரண்ட், எங்க கிட்ட வாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு எல்லாமே இயற்கையான முறையில எப்படி நம்ம உடம்ப நம்ம பாதுகாக்கலாம் அப்படி என்றதற்காகத்தான் இறையாசிரியர்கள் எல்லோருமே சேர்ந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். இப்படியே போயிட்டு இருந்தா உணவு பதில் மருந்து தான் சாப்பிடுவாங்கன்னு ஒரு எண்ணம் தோன்றும் அவங்க கிட்ட. அப்படி நினைத்து நிறைய இடத்துல முகாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம மலையப்பாளையத்துல ஒரு முகாம் போட்டிருக்கிறாங்க நம்ம இறையாசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து. அதுல உடல் உபாதைகளுக்கு நம் இயற்கையான முறையில் கிடைக்கின்ற பொருள்களை கொண்டு எவ்வாறு நாம் உடலில் சிகிச்சை பெற்று பரிபூரணமாக குணமடையலாம் என்றும், நம் உடலில் ஏற்படுகின்ற கழிவுகளை வேரோடு பிடுங்கி போடுவதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியமாகவும் நிறைந்த மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் என்பதை பற்றி தான் கூறுகின்றார்கள். இதை சாதனை மார்க்கத்தில் உள்ள இறை ஆசிரியர்கள் ஜெய முரளியம்மா, உமா மகேஸ்வரி அம்மா, நீலாமா, நஸ்ரீன் அம்மா, பிரேமலதாமா, சம்யுக்தாமா, சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா, ரஞ்சினி அம்மா, லட்சுமி அம்மா, சங்கீதாம்மா, சுமதி அம்மா, கமலம் அம்மா, கீதா முரளி அம்மா, கீதா பன்னீர்செல்வம் அம்மா, ஜெயபிரபா அம்மா, ஷியாமலா அம்மா, ஜெயபாலு அம்மா மற்றும் பலர் சேர்ந்து இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இவங்க என்னதான் செய்யறாங்கன்றது வானத்தை போல வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போல மின்னுகின்ற இந்த நிகழ்ச்சியை காணுகின்ற அன்பர்கள் அனைவருமே வாங்க, அங்க போய் நம்ம பார்க்கலாம். நாம் அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவென்று நாமும் பின்பற்றி நம் உடல் உபாதைகளுக்கும் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். வாருங்க பார்க்கலாம் வாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தண்டோரா. நம்ம ஊர் பொதுமக்களுக்கு ஒரு இனிய நற்செய்தி.
இலவச இயற்கை மருத்துவ முகாம் மற்றும் உடற்பயிற்சி வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இலவச முகாம் நடைபெறும் இடம் மலையப்பாளையத்தில் உள்ள ஆனந்த யோகா பயிற்சி நிலையம். வாரி வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க இறைநிலை, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா. இன்னைக்கு மருத்துவ முகாம் 9 மணிக்கு தொடங்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். 9 மணி ஆக போகுது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரியா செஞ்சு வச்சிருக்கோம். இங்க பாருங்கம்மா, நம்ம வேதாத்ரி மகர்ஷியோட போட்டோவை பாருங்க. என்ன அழகு! சுவாமிஜி வெண்ணிற ஆடையில மஞ்சள் துண்டு உடுத்தி குத்து விளக்கு ஏற்ற விதமே அந்த தேஜஸான முகத்தை பாக்குறப்பவே எல்லா வியாதியும் பறந்து போயிடும். இந்த போட்டோவை இந்த டேபிள் நடுவுல வச்சிடுங்கம்மா. அப்பதான் எல்லாருக்கும் நல்லா பாக்குறதுக்கு சரியா இருக்கும். இப்போ ஓகேம்மா. அப்புறம் வெயில்ல களைப்பா வர்றவங்களுக்கு மூலிகை குளிர்பானமும் மூலிகை தேநீரும் தனித்தனியா வச்சிடுங்க. இத குடிச்சா உடலும் மனமும் நல்ல குளிர்ச்சியா இருக்கும். நல்ல ரிலாக்ஸா இருப்பாங்க. அம்மா, மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசப்ஷனிஸ்ட் உமா மகேஸ்வரி அம்மா எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முகாமோட ஃபார்ம் எடுத்து கொடுங்கம்மா. நம்ம மருத்துவ முகாமுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. உடல் உபாதைகள் இருக்கவங்க மட்டும் இந்த பேஷண்ட் டீடைல்ஸ் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கம்மா. இந்தாங்கம்மா, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டீங்களா? சாந்திமா, சாந்திமா, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேம்மா, பண்ணிட்டேன். அம்மா பண்ணிட்டேம்மா. பண்ணிட்டீங்களாம்மா? கொடுங்க ஆமாம்மா. பார்க்கலாம். இந்தாங்கம்மா. தூக்கமின்மையாம்மா? கவலையே ஆமாம்மா. படாதீங்கம்மா, கவலையே படாதீங்கம்மா. இனிமே நல்லா தூங்குவீங்க. இங்க எந்த மருந்து மாத்திரைகளும் இல்லாம இயற்கை முறையிலேயே சிகிச்சை கொடுக்கிறோம்மா. இந்த முகாமே அதுக்காக தாம்மா நாங்க நடத்துறோம். அம்மா, ரொம்ப இவங்களை டாக்டர் நன்றிம்மா. நசரின் அம்மா, இவங்களை டாக்டர் நசரின் அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா. அம்மா, அம்மா, நீங்க எங்க போறீங்க? அவங்க டாக்டரை பார்த்துப்பாங்கம்மா. நீங்க உங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆக உங்களுக்கும் உங்க பயிற்சி இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். வாங்கம்மா, உட்காருங்க. ஸ்லிப்ப கொடுங்க. அம்மா வணக்கம்மா. இந்தாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சாந்தி அம்மாக்கு தூக்க பிரச்சனையா? ஆமாம்மா, பேருதாம்மா சாந்தி. ஆனா சாந்தியே இல்லம்மா. தூக்கம் இல்லைன்னா மனுஷன் எப்படிம்மா இருக்க முடியும்? ராத்திரி 11 மணிக்கு மேல படுத்ததுக்கு அப்புறமும் பிறண்டு பிறண்டு படுத்தாலும் 1:30 மணி ஆனாலும் தூக்கமே வர்றதில்லம்மா. அப்புறம் காலையில எழுந்து வேலைகள்லாம் பார்க்கும்போது நைட்டு தூக்கம் சரியில்லாததுனால ஒரு மாதிரி கேரிங்கா இருக்குது. வயிற்றுக்குள்ள எல்லாம் பெரட்டுது, ஒரு மாதிரி இருக்குமா. என்னெல்லாமோ வைத்தியம் பார்த்துட்டேம்மா. சரி, இந்த முகாமுக்கு வந்து எனக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும்னு வந்திருக்கேம்மா. இங்க வந்துட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. இனிமேல் உங்க பேருக்கு ஏத்த மாதிரி நிம்மதியா தூக்கம் கிடைக்கும். கவலையே படாதீங்க. உங்க லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? அம்மா காலையில வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிடும்போது 10, 10:30 ஆயிடும்மா. அதே மாதிரி மத்தியானமும் 3 மணி, நைட்டு 9:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு 11 மணிக்கு படுக்க போனாலும் தூக்கமே வர்றதில்லம்மா. இதுதான் நீங்க செய்யறது பெரிய தப்பு. எல்லாருமே இப்ப இதுதான் செய்யறீங்க. 9 மணிக்குள்ள காலையில டிஃபன் முடிச்சிடணுங்க. 9 to 11 எந்த ஃபுட்டும் எடுத்துக்க கூடாது. அக்குபஞ்சர் பிரகாரம் இது ரத்தத்தை சுத்திகரிக்கிற டைம். இந்த டைம்ல நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை அது செய்யாம உணவை ஜீரணம் பண்ற வேலையை தான் செய்யும். மதியம் 1 to 2க்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். நைட்டு 8 மணிக்குள்ள டின்னரை முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்க போயிடணும். இது புதிய தகவலா இருக்குமா? பெண்களுக்கு சிரமம் தான். ஆனா எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு இதை முயற்சி பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வர்றேம்மா. கண்டிப்பாமா, செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க குடும்பத்தையும் நல்லா பாத்துக்க முடியும், உங்களையும் நல்லா பாத்துக்க முடியும். இது கூடவே ஒரு 2-3 விஷயங்கள் சொல்றேன், இதையும் கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுங்கம்மா.
நீங்க வந்து சாயந்தர நேரத்துல 50 கிராம் பொடலங்காய் எடுத்துட்டு அதுல ஒரு துண்டு எலுமிச்சம்பழம் தோலோட போட்டுட்டு அரைச்சு அதை வடிகட்டி வேணும்னா உப்பும் பெப்பரும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே குடிச்சிருங்க. இது வந்து டீக்கு பதிலா இதை 3 நாள் கண்டினியூஸா பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாரத்துல 2 முறை பண்ணுங்க. சரிங்களாம்மா? சரிம்மா சரிம்மா. அதுக்கப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி ஹாட் ஃபுட் பாத். இங்க பாருங்க, இந்த பாத்திரத்துல தண்ணி இருக்கு பாருங்க, காலை உள்ள விடுங்க. அம்மா சுகமா இருக்குதுமா, அந்த சூடு இதமா இருக்குது, கரெக்டா இருக்குது, நல்லா இருக்குதுமா. ஆமாம்மா, இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் தூங்க போறதுக்கு முன்னாடி வைக்கணும். இதுதான் உங்களோட கடைசி வேலையா இருக்கணும் தூங்க போறதுக்கு முன்னாடி. ஆனா தண்ணி உடனே சூடாறிடும் 5 நிமிஷத்துல. நீ பக்கத்துலயே சுடுதண்ணி வச்சுட்டு அதை ஃபில் பண்ணிட்டு அந்த 40 டிகிரி செல்சியஸ்லயே வச்சுட்டு உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும், ரத்த ஓட்டம் சீராகும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு துண்டு வச்சு தொடச்சிட்டு நீங்க படுக்க போயிடலாம். சரிங்களா? சரிம்மா, கண்டிப்பா செய்யறேம்மா, ரொம்ப ஈஸியா இருக்குமா. ஓகேம்மா, இது பிடிங்கம்மா. இந்த புக்ல ரிலாக்ஸேஷன் பயிற்சி பத்தியும் இருக்கு. அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் 14 புள்ளிகள் எப்படி ப்ரெஷர் பண்றதும் இருக்கு. இதையும் படிச்சுக்கோங்க. இதையும் இது நான் சொன்ன விஷயத்த எல்லாம் கடைபிடிச்சிட்டு 1 மாசம் கழிச்சு என்ன வந்து பாருங்க. இந்த பிரச்சனையே இருக்காது. நீங்க நிம்மதியா தூங்கி எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்குமான்னு சொல்லுவீங்க பாருங்க. ஏதோ எளிய முறை உடற்பயிற்சி. ஆமாம்மா, அந்த வேதாத்திரி மகரிஷி படம் எல்லாம் போட்டிருக்குது, நான் பார்த்திருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடற்பயிற்சி செய்வாங்க, பக்கத்துல மன்றங்கள் இருக்கும், வாழ்க வளமுடன் ஒருத்தர் பார்த்தா சொல்லுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. இது ஏற்கனவே கொஞ்சம் நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. நான் கண்டிப்பா முயற்சி பண்ணி இதை ஃபாலோ பண்றேம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஓகேம்மா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி நல்ல செய்தியோட வாங்க 1 மாசம் கழிச்சு. சரிங்களா? நன்றிம்மா. சரிம்மா, வாழ்க நன்றிம்மா. வளமுடன், வாழ்க வளமுடன். உத்ராமா, உங்க டீட்டெயில்ஸ கொடுங்கம்மா. உத்ராமா, உங்க ஃபார்மை கொடுங்கம்மா. இந்தாங்கம்மா வச்சுக்கோங்க. மூட்டு வலியாம்மா? ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா. உங்களுக்கு கவலையே வேணாம்மா, நீங்க நல்லா நடப்பீங்க. மூட்டு வலியே இருந்த இடம் தெரியாம போயிடும்மா. அம்மா, இவங்களை டாக்டர் சித்ரா அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா. வாழ்க வளமுடன். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா உட்காருங்க. உங்க பேர் உத்ரான்னு போட்டிருக்கீங்க. ஓ, மூட்டு வலியா உங்களுக்கு? சரிம்மா சரிம்மா. ஆமாம்மா, இயற்கை முகாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா நடக்க முடியல. 2 மூட்டும் அப்படி ஒரு வலி வலிக்குதுமா. ஓ, அப்படியா? சரி சரி சரி, நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, உங்களை சரிப்படுத்திடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய வியாதியே கிடையாது. சரி, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் சரியா பதில் சொல்லுங்க. உங்க காலை கொஞ்சம் அப்படியே நீட்டி மடக்கிறதுக்கு நான் சொல்லேன், நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கம்மா. காலை கொஞ்சம் அப்படியே நீட்டுங்க, கொஞ்சம் அப்படியே மடக்குங்க, கொஞ்சம் அப்படியே நீட்டுங்க. அம்மா வலிக்குது, வலிக்குது, அம்மா வலிக்குது. ஓ, இவ்வளவு வலி இருக்கா உங்களுக்கு? ஜவ்வு தேய்மானம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, பள்ளம் வேற விழுதுமா, நீர் வலி வேற இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ உங்க மூட்டு வலிக்கு நான் கொஞ்சம் வைத்தியம் எல்லாம் சொல்றேன், நீங்க அதை கொஞ்சம் சரியா கேளுங்க. கையில நல்லா காலை நேரத்துல கொஞ்சம் எண்ணெய் எடுத்துங்கம்மா. 2 கையிலயும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு உங்க மூட்டுல நல்லா தேய்ங்க. மசாஜ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு காலையில 7 மணிக்கு வெயில் வருது இல்லையா, அந்த வெயில்ல சேர்ல போய் உட்காந்துங்க. 2 மூட்டும் நல்லா வெயில்ல படுற மாதிரி இருக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் உங்க தெருவுலயே கொஞ்சம் அப்படியே மெதுவா நடங்க. நடந்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் அந்த முட்டு வலிச்சு உள்ளார போய் ஜவ்வு தேய்மானம் எல்லாம் இல்லாம நல்லா ஆயில் உள்ளார போய் நல்லா இருக்கும். அதே மாதிரி சாயந்தர நேரத்துலயும் கொஞ்சம் தூரம் நடங்க. வீட்டுல எப்போதும் உட்கார்ந்தே இருக்காதீங்கம்மா. உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நீங்க பாருங்க. உட்கார்ந்தே இருந்தீங்கன்னா தசை பிடிப்பு மாதிரி வந்துட்டு முட்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும். ஓகேயா? இப்ப நான் ஒரு 2 3 இயற்கை மருத்துவம் சொல்றேன், அதை நீங்க செய்றீங்களா? சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, செய்றேம்மா. ஓ, உங்க வீட்டுல கருப்பு உளுந்து இருக்கா? கருவழுந்து தானே? எங்க அண்ணன் பயிர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இருக்குமா? இருக்கு, வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். ஓகே, அந்த கருப்பு உளுந்த ஒரு டம்ளர் எடுத்து நல்லா ஊற வைங்க. 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அந்த தோல் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அந்த தோலோடு சேர்த்து மிக்சியில நல்லா அரைச்சி
ஒரு சட்டியில ஊத்திங்க. மைய அரைச்சதுக்கு அப்புறம் சட்டியில ஊத்தி நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டே வாங்கம்மா. நல்லா மாவு வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா கொஞ்சோண்டு கருப்பட்டி போடுங்க சுவைக்காக. அந்த கருப்பட்டியை எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. ஒரு வாரத்துக்கு 2 தடவை நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த உளுந்துக்குள்ள இருக்கிற அந்த சத்தெல்லாம் உங்க முட்டி வலி போய் முட்டி வலி இல்லாத இடமா உங்களுக்கு சரியாயிரும். ஓகே அம்மா? சரிம்மா சரிம்மா. அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முடவாட்டு கிழங்கு அப்படின்னு ஒரு கிழங்கு கிடைக்குது. நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், இல்லாட்டி அது மலை பிரதேசங்கள்ல கிடைக்கும். அது பார்த்தா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும், மேல எல்லாம் கருப்பு தோலா இருக்கும், முடி முடியா இருக்கும். கத்தியால எடுத்து நல்லா சீவுனீங்கன்னா உள்ளார இஞ்சி துண்டு மாதிரி வெள்ளை வெளேர்னு இருக்குமா. அதை நல்லா கழுவிட்டு உள்ளார அந்த வெள்ளை கிழங்க மட்டும் எடுத்து நல்லா சன்னமா வெட்டிக்கிட்டு சட்டியில கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மிளகு, ஜீரகம் கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூளை கொஞ்சம் போட்டுட்டு உப்பை போட்டுட்டு இந்த கிழங்கு வெட்டி வச்சிருக்க கிழங்கு நல்லா கழுவிட்டு அதுல போடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கரண்டியால கிண்டி விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி அதை எடுத்து நாக்குல படுற மாதிரி உதட்டுல படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சப்பி குடிக்கணும். அந்த முடவாட்டு கிழங்குல இருக்கிற அந்த சத்து அத்தனையும் உங்க உடம்புல இருக்கிற எந்தெந்த மூட்டு வலி இருக்கோ அத்தனை மூட்டு வலியும் சரியா போயிரும். சரியா? ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. நல்லா இருக்கும். செய்யறேம்மா, செய்யறேன். அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லி பேட்டிங் எல்லாம் விற்பாங்க. அந்த முடக்கத்தான் கீரையை கொண்டு வந்து நீங்க தோசை சுட்டு சாப்பிடலாம். நீங்க என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். முடக்கத்தான் கீரை ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் 2 வெண்டைக்காய் எடுத்துங்கம்மா. வெண்டைக்காய் நல்லா கழுவிங்க. நல்லா சரசரன்னு வெட்டுங்க. 2யும் சின்ன சின்னதா வெட்டி ஒரு பெரிய டம்ளர் நிறைய தண்ணி எடுத்து அந்த வெண்டைக்காய் எல்லாம் அதுல ஊற வச்சிடணும். தட்டை வச்சு மூடி வச்சிடணும். ராத்திரியில காலையில எந்திரிச்சு பல்லெல்லாம் நல்லா விளக்கிட்டு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு வெண்டைக்காயோட அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சுவைத்து சாப்பிட்டீங்கன்னா வெண்டைக்காய்க்குள்ள இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கு பாருங்க, அது ஃபுல்லா உங்க முட்டுல போய் சேர்ந்து முட்டு வலி இல்லாம இருக்கும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா? வாழ்க வளமுடன். நீங்க மலையப்பாளையத்துல தானே இருக்கீங்க. பக்கத்துல அறிவுத்திருக்கோயில் ஆனந்த யோக பயிற்சி நிலையம்னு ஒண்ணு இருக்கு. அங்க போய் நீங்க உங்க பேரை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. நீங்க போனதான் அவங்க வாழ்க வளமுடன் உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்க எய்த்து விட்டோம்மா பக்கத்து விட்டோம்மா எல்லாம் வாழ்க வளம்தான் என்னை பார்த்து சொல்லுவாங்க. நான் திருப்பி எல்லாம் சொல்லவே மாட்டேன். நான் அப்பெல்லாம் என்னமோன்னு நினைச்சிட்டேம்மா. இப்ப நீங்க சொல்றீங்க அங்க போனா கால் நல்லா இருமா. ஆமாம்மா, அங்க போனீங்கன்னா எளிய முறை உடற்பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு கால் பயிற்சி, கைல் பயிற்சி, உடம்புல இருக்கிற எல்லா உபாதைகளுக்கும் அவங்களுக்கு எளிய முறையில பயிற்சி சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லா பயிற்சியும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா 15 நாள்ல இந்த மருந்தையும் சாப்பிட்டு இந்த இயற்கையில கிடைக்கிற இதையும் சாப்பிட்டு இந்த உடற்பயிற்சி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிரும். அப்படியா? இது தெரியாம போச்சு தாயி எனக்கு. இப்ப சொல்லிட்டீங்கல்ல, நான் போறேன் தாயி, போயிட்டு வரேன். நீங்க போயிட்டு எல்லாம் வர வேணாமா. நீங்க அங்க போய் உங்க பேரை சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஒண்ணு கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்க கையெழுத்து போட்டுட்டு அங்க சேர்த்து விட்டுட்டீங்கன்னா அங்க பேராசிரியர் இருப்பாங்க, உங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. அதை கத்துக்கிட்டு நான் சொன்ன உளுந்து கஞ்சி, முடக்கத்தான் கீரை, முடவாட்டக்கான் கிழங்கு, இந்த வெண்டிக்காய் சூப்பு, அந்த வெண்டிக்காய் தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிங்கன்னா மூட்டு வலி இருந்த இடமே தெரியாது. சரியாம்மா? நீங்க வேணா சரிங்கம்மா போயிட்டு வரவா. போயிட்டு எல்லாம் வர வேண்டாமா. 15 நாள் கழிச்சு என் ஃபோன் நம்பர் வாங்கிங்க. வாசல்ல என்னுடைய அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் சொல்லி சொன்னாங்க போதும். அந்த ஃபோன்லயே நான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு மூட்டு வலி இல்லாத இடமா சீக்கிரமா குணமாயிருமா. நீங்க நல்லா நடப்பீங்க, மாடி ஏறலாம் இறங்கலாம் எல்லாமே பண்ணலாம். ரொம்ப நல்லா ஆயிருவீங்கம்மா. இதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா கால்ல எல்லாம் வச்சு சூப்பரா ஆயிருவீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன்மா. போயிட்டு வாங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா. அம்மா அம்மா, காவல்துறை அதிகாரி நம்ம முகாமை நோக்கி வராங்கம்மா. ஏம்மா இவ்ளோ படபடப்பா சொல்றீங்க? நம்ம கிட்ட நம்ம மருத்துவ முகாமை பத்தி ஏதாவது சந்தேகம் கேட்க தான் வருவாங்க. வரட்டும், நம்ம முகாமை சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்போம். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாங்க, எங்க முகாமுக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உட்காருங்கம்மா. இந்த மூலிகை தேநீரை குடிங்கம்மா. தேவையா? இவ்வளவு பெரிய கேம்ப் நடத்துறீங்களே, காவல்துறையினுடைய உதவி உங்களுக்கு தேவையாமா?
இல்லம்மா, இங்க அமைதியான சூழ்நிலையில இயற்கை மருத்துவ முகாம் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் வேணாம். இறையருளும் குருவருளும் துணை இருக்கு, அது போதுமா. சரிங்கம்மா, நன்றிம்மா. இப்போ நான் மதுரை, திருச்சி, கடலூர், சிதம்பரம் எல்லாம் போனேன். அங்கெல்லாம் நீங்க கேம்ப் போட்டதாலும் சொன்னாங்கம்மா. அப்பதான் நினைச்சேன், நான் இருக்கின்ற விழுப்புரத்திலையும் இந்த கேம்பை நடத்தி அங்க படிக்கின்ற சிறுவர் சீர்திருத்த பள்ளியை மேன்மைப்படுத்தணும்னு நினைச்சுதாம்மா இங்க வந்தேன். சிறுவர்கள் சொல்ற பேச்சையே கேட்கறது இல்ல, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. என்னன்னே தெரியலம்மா. அவங்களுக்கு அவங்க சூழ்நிலையாலதான் அது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனாலும் வருகாலத்தில் அவங்க நல்ல ஒரு மாணவ சமுதாயத்திற்குரிய பிரஜைகளாக மாற்ற வேண்டும் என்றதுதாங்கம்மா உங்ககிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். லெட்டர் ஆர்டர் இதுதாம்மா. ரொம்ப சந்தோஷமா. நாங்க 100 முகாமுக்கு மேல இங்க நடத்தியிருக்கோம். லாஸ்ட் மந்த் மதுரையிலையும் முகாம் நடத்தினோமா. அங்க எல்லாரும் நல்லா பயனடைஞ்சாங்க. உடனடியா மாற்றம் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. எங்க இறையாசிரியர்கள் எல்லாரும் இருக்காங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷியோட கருத்துக்களை பயிற்சியும் சிறப்பா சொல்லி தருவாங்க. மனசுல இருக்கிற சரிங்கம்மா, எங்களுடைய ஸ்டாஃப் கூட இது சொல்லி கொடுக்கலாமா? இந்த பயிற்சிய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோபம் வந்துடுது. அதாலதான் அவங்களுக்கு இது சொல்லி கொடுக்கலாமா? கண்டிப்பா சொல்லி தரோமா. முதல்ல மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்போமா. மனசுல இருக்கிற திறமையும் வல்லமையும் பெருக்கிறதுக்கு தவம் சொல்லி தரோம். மனசை தூய்மையா செய்ய பழக்கத்தை மாத்திக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு அறிவு விரிவடைஞ்சிரும். மிக எளிமையான உடற்பயிற்சி சொல்லி தர்றோம். அப்புறம் காயக்கல்ப பயிற்சி இருக்குமா. 14 வயதுக்கு மேற்பட்டவங்க இத முறையா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உடல்ல உறுதி வந்துடும். இயற்கையான முறையில உடலை மனதை சீராக வச்சுப்பாங்க. நோய்கள் எல்லாமே குணமாயிடுமா. தீவினை நீங்கி நல்ல ஆன்மா தெளிவு பெறுவாங்கம்மா. இந்த பயிற்சியை செய்ய தொடங்கினாலே மனது ஒருமுகப்படுத்தும். அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிடுவாங்க. இயற்கையோடு இணைஞ்சு சமுதாயத்தை புரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபெக்டா வந்துடுவாங்க. இந்த தெளிவு வந்துட்டாலே அவங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் வந்துடுமா. மனதுல உறுதியும் தன்னம்பிக்கையும் வச்சு தானும் சிறப்பாக வாழ்ந்து பிறரையும் சிறப்பாக வாழ வைப்பாங்கம்மா. சமுதாயத்துக்கு ஏத்த நல்ல முத்துக்கெல்லாம் மாட்டிடுவோம். கவலையே வேண்டாமா. அஞ்சுல விளையாதது ஏதாவது இருக்காமா. அவங்களுக்குள்ள வேண்டாத கலைகளை பிடுங்கி எரிஞ்சிட்டா போதும். அவங்க கிட்ட இருக்கிற நல்ல எண்ணம் அவங்கள உயர்த்திடுமா. எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைஞ்சிட்டா. நீங்க இந்த எண்ணத்துல போட்டுட்டீங்கல்லம்மா, இந்த பிரபஞ்சம் எல்லாம் போய் இந்த எண்ணம் மோதி பிரதிபலித்து ஊடுருவி ஊடாடி செயல்பாட்டுக்கு வந்துடும். எல்லா குழந்தைங்களும் நல்லவங்களா வந்துருவாங்கம்மா. ரொம்ப நன்றி அம்மா. எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றீங்க. ரொம்ப நன்றிம்மா. அடுத்த வாரத்துல நான் எங்களுடைய ஸ்டாஃபுக்கும் இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆர்டர் எடுத்துட்டு வரேம்மா. அடுத்த வாரம் நீங்க இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளுக்கு எங்கள் குழந்தைகளை மாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேம்மா. நன்றி. நான் கிளம்பிட்டேம்மா. கண்டிப்பாமா. காவல்துறை அதிகாரிகள்லாம் நம்ம வேதாத்ரி மகரிஷிய வழிய கடைபிடிச்சாங்கன்னா தனிநபருக்கு மட்டுமில்லாம சட்டம் ஒழுங்கும் சீராயிடும். மகரிஷியோட உலக சமுதாயம் விரைவாக நிறைவேடுமா. ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். சம்யுக்தாமா, வாங்க, உங்க ஃபார்மை கொடுங்க. இந்தாங்கம்மா. தலைமுடி கொட்டுதாமா? ஆமாங்கம்மா. கவலையே படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அம்மா, இவங்கள டாக்டர் பிரேமலதா அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா. வாழ்க வளமுடன். வாங்கம்மா, உட்காருங்க. நீங்க ஃபார்மை கொடுங்க பார்க்கலாம், என்ன பிரச்சனை. இந்தாங்கம்மா. தலைமுடி கொட்டுதுங்களா? ஆமாங்கம்மா. டெய்லி தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்காமா? ஐயா, அதெல்லாம் யாருமா வைப்பா? இப்பெல்லாம் ஃபேஷனுங்கிற பேர்ல எண்ணெய் தடவாம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு சூடாகி முடி கொட்டுது. இப்ப வெய்ய காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லம்மா. வெயில் வெளியில அதிகமா இருக்கிறதுனால தலையில தான் சூடு இறங்கும். உடம்பு சூடா இருக்கிறதுனால
4448 வியாதி வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அத நீங்க இதெல்லாம் சரி நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும். நீங்க வாங்க, தலைய தொட்டு பார்க்கலாம். அப்பா! என்னம்மா இவ்ளோ சுடுது. சரி, இப்ப இங்க வந்துட்டீங்கல்ல, எல்லாம் சரி பண்ணிக்கலாம். இப்ப நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் வெளிய விக்குது இல்லம்மா, அது 1 லிட்டர் வாங்கி ஒரு கிண்ணத்துல ஊத்தி வச்சுக்கங்க. இங்க பாருங்க, கொஞ்சமா எண்ணெய் எடுத்து தலையில முன்னந்தலை, பின்னந்தலை எல்லாத்தையும் தடவிங்க. சைடு எல்லாமே தடவி 10 விரலால நல்லா மசாஜ் குடுக்கணும். இங்க வாங்க, பாருங்க. இப்படி நல்லா அழுத்தம் குடுக்கணும். முன்னந்தலை, ஆ, பின்னந்தலை. ஆ, ஒரே இதமா இருக்குங்கம்மா. தூக்கு தூக்கமா வருதுங்கம்மா. ஆமாமா. அப்படி நல்லா அழுத்தம் குடுத்து மசாஜ் பண்ணோம்னா, தலையில இருக்கிற சூடு எல்லாமே இறங்கி கண் வழியா வெளிய வந்துரும். கண் வழியா வந்தோனே கண்ணு வந்து குளிர்ச்சி ஆயிடும். நீங்க கண்ணெல்லாம் சூடா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கண்ல வந்து சூடு வெளிய வந்துரும். கண் குளிர்ச்சி ஆயிடுமா. அதுக்கப்புறம் போய் இளம் வெயில்ல போய் நிக்கணும். மொட்டை மாடி இருந்தா மொட்டை மாடியில நில்லுங்க. இல்லன்னா பால்கனிலே வெயில் வருது இல்லம்மா, அங்க சூரிய வெளிச்சத்துல போய் நிங்க. 15 நிமிஷம் நின்னுட்டு இருங்கம்மா. இளம் வெயில்னா எத்தனை மணிக்குமா? 7 to 9மா. 7 to 9 மணிக்குள்ளார எண்ணெய் பூசிக்கிட்டு வெயில்ல போய் நிக்கணும். அப்படி நிக்கிறதுனால சூரியன் கிட்ட இருந்து வரும் காந்த அலைக்கதிர்கள் நம்ம உடம்புல எலும்போட தொடர்புடையது. வைட்டமின் டி சத்து கிடைக்கும். அதனால நமக்கு உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குமா. அப்புறம் அங்க 15 நிமிஷம் சும்மா இருக்கிற நேரத்துல வாயில 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி கொஞ்சமா தண்ணி கலந்து கொப்பளிச்சுட்டே இருங்க. கொப்பளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொப்பளிச்சுட்டு துப்பிடுங்க. அப்புறம் வாய் அலசிட்டு வந்து திரும்பி 5 நிமிஷம் வெயில்ல இருந்துருங்க. அப்படி எப்படி 15 நிமிஷம் போயிடும். அதுக்கப்புறம் போய் வெது வெதுப்பான தண்ணியில குளிச்சுக்குங்கம்மா. தலைக்கு எண்ணெய் போட்டு குளிப்பீங்க? நானாம்மா, டிவில வரும் பாருங்கம்மா, ஆடுல எல்லாம் நல்லா வாசனையா இருக்கும்மா. அந்த ஷாம்பு தாம்மா போடுறேன். அந்த ஷாம்பு போட்டா அப்படியே நொர நொறையா வரும்மா. அதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிடுவாங்கம்மா. அதானே, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இந்த மாதிரி சாம்பியே தான் விரும்புறீங்க. அதெல்லாம் செம்பட்டை ஆயிடுமா. முடியெல்லாம் செம்பட்டை ஆயிடும். முடியெல்லாம் கீழ் முடியெல்லாம் அப்படி வெடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா இந்த நான் சொல்றது போடுங்க. அரப்பு, சீயக்காய், இல்லைன்னா கடலை மாவு, இதை எடுத்து நல்லா தேய்ச்சி குளிச்சீங்கன்னா அப்படியே முடி கருப்பு கருப்பா கரு கரு கருன்னு நல்லா இருக்குமா. நீங்க முதல்ல தேய்க்கும் போது பிசு பிசுன்னு தான் இருக்கும். ஆனா 2வது தடவை தேய்ச்சி அலசிட்டு வந்தீங்க பாத்தீங்கன்னா முடி அப்படியே ஷைனிங்கா இருக்கும். முடி பளபளன்னு இருக்கிறதுக்காக நீங்க பியூட்டி பார்லர் வேற போய் செலவு பண்ணுவீங்க. அந்த செலவு எல்லாம் மிச்சமாகுமா. நல்ல முடிய காய வச்சுக்கீங்க. அப்படிங்களாம்மா? அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் இப்படித்தான் சாப்பிடணும். பிரியாணி, தயிர் சாதம் இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது. சரிங்களா. சரிங்கம்மா. அப்புறம் தொப்புள்ள படுக்க போகும்போது வாரம் ஒரு தடவை தொப்புள்ள விளக்கெண்ணெய் வச்சுக்கணும். விளக்கெண்ணெய் வச்சுட்டீங்கன்னா அந்த உடம்புல அடி வயிற்றுல இருக்கிற சூடெல்லாம் இழுத்துட்டு வந்து யூரினா போயிடும். அந்த குடல்லாம் சுத்தமாகி மலச்சிக்கல் இல்லாம காப்பாத்துமா. எல்லாத்துக்குமே செக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணுமா. விலை அதிகமாகுதுன்னு பார்க்காதீங்க. வைத்தியருக்கு கொடுக்குற காசை வணிகருக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது அது அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா. டாக்டருக்கு எவ்வளவோ செலவு பண்றோம். இந்த எண்ணெயை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு எள்ளு மூட்டை வாங்கி செக் ஆட்டுற இடத்துலயே கொடுத்து நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா சமையலுக்கும் யூஸ் ஆகும். தலைக்கு தேய்க்கிறதுக்கும் சரியா போகுமா. அப்படிங்களாம்மா? இது தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே பண்ணிட்டு இருப்பேன். இப்போ இப்போ இவ்ளோ முடி போயிடுச்சுங்கம்மா. இப்போ அது நான் ஒழுங்கா செய்யறேம்மா. சரிங்கம்மா. பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குளிக்கணும். ஆண்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சரிங்களா. சரிங்கம்மா. அப்பதான் வந்து அப்ப அந்த அன்னைக்கு வந்து உடல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. 4 நாளும் உடல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. 3 நாள் மட்டும் இருக்கிறதுனால விந்துநாதம் கெட்டிப்படுமா. இப்ப பாருங்க, வெறும் எண்ணெய் குளியல் மட்டும்தான் தலை சூடு குறையும், கண் குளிர்ச்சி போகுது. நல்லெண்ணெய் கொப்பளிக்கிறதால பல்லு ஈரும் கெட்டியாகுது. வயிற்றுப்புண் இருந்தாலும் சரியா போயிடும். வயிற்றுல விளக்கெண்ணெய் வைக்கிறதுனால அந்த இந்த சூடு தண்ணியும் மலச்சிக்கல் இல்லாம இருக்கும். எல்லாமே எண்ணெய் குளியலையே சரியா போயிடுமா. சரிங்கம்மா. அம்மா. இப்ப நீங்க உங்களுக்கு குழந்தை அந்த
உடல் உறவு 3 நாள் மட்டும் வச்சுக்கிறதுனால விந்து அது கெட்டிப்படுது இல்லைங்களா? அதனால குழந்தை பாக்கியம் நல்லா கிடைக்குமா? உங்களுக்கு குழந்தை இருக்குங்களா? குழந்தை இல்லைங்கம்மா. அப்படிங்களா? சரி, அதுக்கும் ஒரு பயிற்சி இங்கேயே பக்கத்துல ரூம்லயே தராங்கம்மா. அதையும் கத்துட்டு போயிடுங்க. எல்லாமே சரியா போயிடுங்கம்மா. நீங்க எந்த கவலையுமே இல்லாம இருக்கலாம். போயிட்டு வாங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அம்மா உள்ள வரலாங்களா? வாங்கம்மா வாங்க. வாழ்க வளமுடன்மா. உள்ள வாங்க. கொண்டாங்கம்மா, ஃபார்மை கொடுங்க. இந்தாங்கம்மா. ஓ, உங்களுக்கு 2 வருஷம் ஆச்சா? குழந்தை இல்லைங்களா? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுங்கம்மா. இன்னும் குழந்தை சரி பாக்கியமே சரி இல்லைங்கம்மா. சரிங்கம்மா சரிங்கம்மா. நீங்க முதல்ல உங்க உள்ளுக்கு வந்துருங்க. இந்த கதவை கொஞ்சம் தாப்பா போட்டு வாங்க. நான் நிறைய ஹாஸ்பிட்டல் ஏறி ஏறி இறங்கிட்டேம்மா. நிறைய பணமும் அதிகமா செலவாச்சும்மா. மன உளைச்சலும் கூடம்மா. அந்த பெயினை கூட என்னால ரொம்ப தாங்கிக்க முடியலைங்கம்மா. என்ன பண்ணம்மா, நீங்க எல்லாரும் மனவளைக்கலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு போனதே இல்லைங்களாம்மா? இல்ல போயிருக்கேம்மா, முன்னாடி போயிருக்கேம்மா. இப்போ அதுல பயிற்சி விட்டுட்டேம்மா. காயக்கல்பங்கிற பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களாம்மா? முன்னாடி போயிட்டு இருக்கும்போது மனவளக்கலையில நான் காயகல்ப பயிற்சி எடுத்துக்கிட்டேம்மா. ஆனா ஓஹோ, இப்போ அதுல மான் விட்டுட்டேம்மா. பயிற்சி ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்களாம்மா? மான் பயிற்சி இல்லைங்கம்மா. அந்த பயிற்சி எதுவும் தெரியாதுங்கம்மா. ஒன்றும் தெரியாதுங்களா? சரிங்கம்மா, அந்த கதவை தாப்பா போட்டு வாங்க. நான் ஒரு பயிற்சி சொல்லி தரேன். அந்த பயிற்சியில உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது நல்ல ஒரு ஒரு பிள்ளை, அதாவது தெய்வீக குழந்தைய நீங்க பெத்தெடுக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா. இப்போ இப்போ உள்ள அவசர காலத்துல 12 நாள்ல ஆன்மீக அறிமுகம் போட்டு அதுல காயகல்பமும் சேர்த்து மான் பயிற்சி சொல்லி கொடுக்க முடியாம நேரம் காணாம 2 மணி நேரத்துக்குள்ள காயகல்பம் முடிங்கன்னு முடிச்சிடுறாங்க. பேராசிரியர்கள் சொல்லி கொடுக்க நேரம் இல்லை. நீங்களும் அவசர உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லி கொடுத்தாலும் மான் பயிற்சியோ இந்த பாருங்க, இப்ப காயகல்பம் செய்யலைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதுதான் உலக நிலை. சரிங்கம்மா, இப்ப நான் ஒரு தாப்பால் மான் போட்டுட்டேம்மா. தாப்பால் வாங்க. போட்டுட்டேம்மா. வாங்கம்மா வாங்கம்மா, உட்காருங்க. கால் நீட்டிக்கோங்க. சரிங்கம்மா. காலை வலது காலை மடக்கி பிறப்புறுப்புல வைங்கம்மா. ஒத்த காலை நல்லா நீட்டிக்கோங்க. வச்சுட்டேம்மா. நல்லா நீட்டிக்கிட்டீங்களா? ஆ, நீட்டிக்கிட்டேம்மா. உங்களுக்கு தொப்பை இல்லை. சூப்பர்மா. தொப்பை இருந்ததுன்னு வைங்களேன், அந்த இடத்துல ஆசன வாயு கிட்ட, அந்த பிறப்புறுப்பு கிட்ட வைக்க முடியாது. அந்த இடத்துல வைக்கும்போது ஒரு துணியை முடிஞ்சு அந்த இடத்துல வச்சு தொப்பை இருக்கவங்க டைட்டா பிடிச்சிக்கணும். இது தொப்பை இல்லை பார்த்தீங்களா? அதனால உங்களுக்கு ஈஸியா காலை கவர் பண்ணி உள்ள வச்சுக்கிட முடியுது. ரொம்ப சந்தோஷம், வச்சுக்கோங்க. கையை ரெண்டு வச்சுட்டேம்மா. என்ன பண்ணணும்? கையை ரெண்டு என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த சாமி கும்பிடுற மாதிரி நெஞ்சில வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வச்சுட்டேம்மா. வச்சுக்கிட்டு அக்கிள் வழியாக உள்ளோடி வர மாதிரி சொல்லட்டணும். நிப்பில்ல கைப்படாம அப்படியே சொல்லட்டணும். அம்மா அம்மா சரிங்கம்மா. மாத்தி சுத்தக்கூடாது. சரிங்களா? நேரா சரிங்கம்மா. நேரா ஒரே நேரா நேரா. டைரக்ஷன்ல சுத்தணுமாம்மா? ஆமாம்மா, ஒரே சரிங்கம்மா. டைரக்ஷன்ல. இப்போ 30 தடவை சுத்துறதுக்கு முன்னகுட்டி நம்ம என்ன செய்தோம்? நீங்க காயகல்பம் படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அங்க சரி. மூலபந்தம் அப்படி சொன்னாங்களா? அஸ்வினி முத்திரை அப்படியே ஆசன வாயுவை சுருக்கி வச்சுக்கிற சொன்னாங்க இல்லையா? அதே மூலபந்தம் மூலபந்தம் அதை பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்போ சொல்லட்டணும். அப்படி சொல்லட்டும் போது 120 தடவை சொல்லட்டணும்மா. அதை 30 தடவையா பிரிச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஆசன வாயுவை பிடிச்சி இருக்க முடியாது இல்லையா? மூலபந்தம் பிடிச்சி நிப்பாட்டி இருக்க முடியாது. அதனால மூலபந்தம் விட்டு போயிருக்கோம்மா. மூலபந்தம் விட்டு விட்டு அப்படித்தான் போயிடுச்சுங்கம்மா. அப்படித்தாம்மா விட்டு விட்டு போவோம். கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி குறைச்சி அப்படி பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 30 தடவை அப்படி நின்னுக்கணும். விட்டதுனால திரும்ப பிடிச்சிக்கலாமா? சரிங்கம்மா. பிடிச்சிக்கிட்டு சரி. செய்யணும். ஆடை இல்லாம செய்யணும். அப்புறம் என்ன பண்ணணும்? நிப்பில்ல கைப்படாம செய்யணும். காலை மாத்தக்கூடாது. கையை மாத்து சுத்தி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடாது. ஒரே லெவல்ல சுழட்டி உள்ளூடி கையை எடுத்து அப்படியே வரும்போது நல்லா வேத்து ஊத்தும். அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது இந்த பயிற்சி செய்யறதுனால மாதவிடாய் கரெக்டா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னொன்னுமா, எல்லாரும் புற்றுநோய் எடுத்துருதாங்க பாருங்க. அதெல்லாம் எடுக்காம இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவுமா. அது போல அப்படிங்களாம்மா? ஆமாம்மா, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரும் செய்யறதே இல்லம்மா. அப்புறம் சொல்லுவாங்க, கர்ப்பப்பை எல்லாம் எனக்கு எடுத்தாச்சு, எனக்கு எல்லாம் வீட்டுக்கு விளக்க நின்றுச்சு, இனிமே எதுக்கு எனக்கு மான் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா. மான் பயிற்சி செய்யும் போது நம்மளோட ஹார்மோன் சுரப்பிகள் கரெக்டா இருக்கும்மா. கொஞ்சம் வலிகள்லாம் குறையும். அங்கங்க வலிக்கு, இது நின்னது பிறகுதான் வலிக்கு, எடுத்தது பிறகுதான் வலிக்கும்பாங்க. அதெல்லாம் இல்லைங்கம்மா. இந்த மான் பயிற்சி நம்ம உயிர் உள்ள வரைக்கும் எப்படி காயகல்பம் செய்யறோமோ அது போல செய்யலாம்மா. அதே மாதிரி இன்னொன்னுமா, சரிங்கம்மா.
இன்னொரு பிள்ளைகள் சொல்லுங்க. பாருங்க, இளமையா உள்ள பிள்ளையெல்லாம் என்ன பண்ணும், மாதவிடாய் வந்து முறதுக்கு 3 நாளைக்கு முன்னக்கூட்டியும் நெஞ்சில கல்லு போல வலிக்கும். அதுக்கப்புறம் 3 நாளைக்கு மாதவிடாய் போனது பிறகும் வலிக்கும். அந்த மாதிரி கல்லு போல வலிக்கவங்க அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க, அக்கா தங்கச்சிட்டையும் சொல்ல மாட்டாங்க, என்னமோன்னு வச்சுக்குவாங்க. ஆனா நம்ம தான் அதை சொல்லி கொடுக்க இங்க மன்றத்துல மணவளை கிளைகளை கொண்டாந்து விட்டுட்டோம்னா, இந்த மாதிரி மான் பயிற்சி செய்து மாதவிடாய் கரெக்டா வரும் பொழுது இந்த வலி எல்லாம் போயிரும். அவங்களுக்கு அந்த கல்லு போல இருக்காது நெஞ்சு மார்பகத்துல. நாம கரெக்டா ஆயிரும். அப்படி வரும் பொழுது அந்த குழந்தைகளுக்கும் நல்ல மாதிரி ஒரு காயகல்ப பயிற்சி உள்ளுக்கு போயிரும். அதனாலதான் நம்ம அந்த பயிற்சியை பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றோம். காலம் மாத்தாதீங்கம்மா, காலை அப்படியே சரிங்கம்மா வச்சுக்கோங்கம்மா. சரிங்கம்மா கரெக்ட் சரிங்கம்மா. கரெக்ட் அம்மா கரெக்டா கரெக்டா செய்றீங்க. சுத்தலாமா? கரெக்டா கரெக்டா செய்றேன். ஆமா கரெக்டா செய்றீங்கம்மா. சூப்பரா சரிங்க. செய்றீங்க. ஆனா இதையே நீங்க செய்யறது மட்டும் இல்லம்மா, உங்க வீட்டு ஐயாவுக்கு ஒரு மான் பயிற்சி இருக்கு, ஆம்பளைகளுக்கும் மான் பயிற்சி ஒண்ணு இருக்குமா. அப்படிங்களாம்மா? அது ஆமாம்மா. அந்த 2 பேரும் செய்யும்போது தெய்வீக குழந்தையா ஒரு குழந்தைய நம்ம பெத்து எடுக்க முடியும்மா. நீங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க, சரிங்களாம்மா? சரிங்கம்மா. இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சேம்மா. இனிமே மகரிஷி ஐயாவோட காயக்கல்ப பயிற்சி, மான் பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாத்தையும் தொடர்ந்து செய்வேம்மா. தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்களுக்கு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, நேர 10ஆம் மாதம் உங்க கையில இறைவனே வந்து பிறப்பாம்மா. அப்படி ஒரு அற்புத குழந்தை பிறக்கும்மா. வாழ்க நல்ல வளமுடன்மா. நல்ல பயனுள்ள தகவல்கள் எல்லாம் நீங்க சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இந்த கதவை திறந்து விட்டுருங்கம்மா. நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. அம்மா, கல்வித்துறையில இருந்து நம்ம முகாமுக்கு வராங்கம்மா. வரட்டுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் காவல்துறை அதிகாரி வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொன்னோம். இப்போ டிஇஓ வர்றாங்க. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு திருப்திப்படுத்துவோமா? சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. உமாமா, வெயில்ல அம்மா வந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு மூலிகை குளிர்பானம் எடுத்துட்டு வாங்கம்மா. சரிங்கம்மா. அம்மா, வெயில்ல வந்திருக்கீங்க, இந்த இயற்கை மூலிகையில் செய்த குளிர்பானத்தை குடிங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா. ரொம்ப அருமையா இருக்கே. நீங்களே போட்டீங்களாம்மா? ஆமாம்மா. ஆமாங்கம்மா. இந்த மூலிகை குளிர்பானம் எங்க கேம்ப்லயே இயற்கையான பொருட்களை வச்சு செஞ்சோம்மா. நல்லா இருக்கா? ஆமாம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி பானம் குடித்தது இல்லைம்மா. கண்ட கெமிக்கல்களை போட்டு ஏதோ ஜூஸ் அது இதுன்னு குடிக்கிறோம். அதுக்கு இது எவ்வளவு நல்லா இருக்குமா. சூப்பர்மா. ஆமா, நீங்க வாழ்க வளமுடன் என்று வரவேற்றது ரொம்ப அருமைமா. வாழ்க வளமுடன் சொல்லும்போது அந்த வார்த்தையில அலைகள் எவ்வளவு ஆழமா இருந்ததுன்னு தெரியுமாமா உங்களுக்கு? ஆமாம்மா. வாழ்கன்ற வார்த்தையில இருக்கிற இல்லைன்னு சிறப்பு எழுத்து இருக்கிறையா, அது உச்சரிக்கும் போது நமது நாக்க மடிச்சு வாயில மேலெண்ணத்துல நன்கு தொட்டு ஒரு அழுத்தம் கொடுக்குமா. அந்த அழுத்தத்துக்கு கொடுக்கும்போது பிட்யூட்டரி சுரபியும் பீனியல் சுரபியும் நல்லா இயங்குமா. ஒரு இயக்கத்தை தூண்டி விட்டு ஞாபக சக்தியை அதிகரிக்குமா. இது மாணவருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓஹோஹோ, இவ்வளவு தூரம் இருக்கீங்களா? அந்த லகரத்தை மகரிஷி ஐயா அவர்களால மட்டும்தான் அழகாக பொருளோடு ஈர்ப்போடு சொல்ல முடியும் என்பதை நான் தெரிந்து கொண்டேம்மா. முதல்ல ஏதோ வாழ்க வளமுடன் வகுப்பான், அந்த போது பாருங்க வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு பட்டமே கொடுத்த மாதிரி நம்மள ஒரு பட்ட பெயர் வச்சாங்க. ஆனா இப்பதாம்மா தெரியுது இதுல உள்ள இதெல்லாம். மதுரையில நிர்மலா மீனாட்சி ஸ்கூலுக்கெல்லாம் போனோம் பாருங்க. அப்பொழுதுதான் அங்க எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்ததையும், அங்க வந்து பிள்ளைகள்லாம் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுபோது சிறு தவறுகள் செய்தார்கள் பாருங்க. அப்போ அந்த கனிவோடு அன்போடு திருத்தி கொடுத்ததை பார்த்தேம்மா. அப்ப எவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போனோம் பாருங்க. அடுத்த கிளாஸ் போகும்போது ரொம்ப அமைதியா இருந்தாங்க. என்னன்னு பார்த்தேன்னா, என்ன அமைதியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஏதோ தியானமாமே. ஆமாம்மா, அவங்க தியானம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால அமைதியா இருந்திருப்பாங்க. தியானம் செஞ்சா மனசை ஒருநிலைப்படுத்தும். அது மாணவருக்கு ரொம்ப உதவியா இருக்குமா.
ஓ, இன்னொன்னு சொன்னாங்கம்மா, நேர மேலாண்மை பற்றியும் சொன்னாங்கம்மா. 10 முறை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய பகுதியை 2 முறை படித்தாலே புரிந்து கொள்ளும் தன்மை இந்த தியான பயிற்சி அளிக்கிறதுங்கிறதையும் சொன்னாங்கம்மா. இன்னொன்னு சொன்னாங்கம்மா, குழந்தைகளுக்கு ஏதோ காயகல்பமாமே, அது பெரியவர்களும் செய்யலாம். பாலியல் குணத்திலிருந்து வெளியாகிறார்கள்லாம் சொன்னாங்கம்மா. அந்த உடனே நினைச்சிட்டேன், இந்த பயிற்சியை எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்தால் எப்படி இருக்கும்? உலகத்துல உள்ள அத்தனை பேரையும் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி எந்த ஒரு அறுகுண சீரமைப்புக்குள்ள இடத்துல அம்புடு வந்துருமே அப்படிங்கிற எண்ணம் மகரிஷி பயிற்சி அந்த யூடியூப்ல பார்த்தேன். எல்லாத்துலயும் காலேஜுக்கெல்லாம் நீங்க போறதெல்லாம் பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்த உடனே எனக்கே தோணிட்டு 20 பள்ளிக்கு உடனே ஆர்டர் போட்டம்மா. நீங்க எப்போ அந்த பயிற்சிகளை மற்ற பள்ளிகளுக்கு போகணும்னு அதுக்கு வழி சொல்வீங்களாம்மா? எனக்கு அதை தான் கேட்க வந்தம்மா நானு. கண்டிப்பாம்மா. எல்லா இடத்துலயும் பள்ளி கல்லூரிகளுக்கும் மாணவர்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறோம்மா. நம்ம இறை ஆசிரியர்கள் எல்லாரும் நல்லா பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்கம்மா. எல்லா குழந்தைங்களையும் பில்லர்ஸ் ஆஃப் இந்தியாவா ஆக்கிடுவோம்மா. ஓ, உங்கள் தலைமையிடம் கொஞ்சம் கேட்டு இறையாசிரியர்கள் எப்போ வருவீங்க, எப்பப்போ வருவீங்க, அதாவது அம்மாங்கெல்லாம் சேர்ந்து இந்த பயிற்சி உங்களை எப்படி கூப்பிட்டு போகலாம், அப்படி எப்படி வரவேற்குன்னு தெரியல. அப்புறம் தான் பார்த்தேன், இங்க முகாம் நடக்கிறத பார்த்தோன்னே இங்க வந்துட்டேம்மா. இங்க வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேம்மா. கண்டிப்பாம்மா. மகரிஷியின் கருத்தை வகுப்பு வாரியா இங்க பிரிச்சு வச்சிருக்கோம்மா. மிடில் ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு 2 நாள் வகுப்பும், ஹையர் ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு 2 நாள் வகுப்பும், ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு 1 நாள் வகுப்பும் எடுக்கிறோம்மா. எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்கம், பழக்கம் உணர்த்தும் முறையே கல்வின்னு நம்ம மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 அங்கங்களுமே இணைஞ்சு இருந்தாலே கல்வியில மனுஷனை சிறப்பா வாழ வைக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் இடையே ஒரு இனிமையான உறவு வந்துடும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு, இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் இந்த கல்வியில முழு பயனை தராதுன்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா. ஓஹோ, எம்மா நீங்க இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப புத்துணர்ச்சியாவும் இதை நான் நிறைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுத்த மாதிரி இருக்குமா. ஒவ்வொரு மாணவனும் இந்த பயிற்சி நீங்க கொடுக்கும் பொழுது அவன் வருங்கால தலைவர்களாகவோ மனிதர்களாகவோ ஆக்குவதில் ஒரு பங்காய் நின்று அனைத்து பள்ளிகளுக்கும் மகரிஷி துணையோடு உங்கள் மூலம் கொண்டு சேர்ப்பேன் அம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. கண்டிப்பாம்மா. கல்வித்துறையில இருக்கிறவங்க இத சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே கல்வியில ரொம்ப அருமை அருமை அம்மா. இந்த பயிற்சி மாதிரி எங்கேயுமே இல்லைங்கிறதுக்கு நீங்க நல்லா நிரூபிச்சிட்டீங்கம்மா. நன்றி நன்றிம்மா, வாழ்க வளமுடன். சுமதிம்மா, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்களாம்மா? சுமதிம்மா, சுமதி அம்மா, அம்மா பண்ணிட்டேம்மா. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்களாம்மா? பண்ணிட்டேம்மா. கொடுங்கம்மா. தலைவலியாம்மா? இந்தாங்கம்மா. ஆமாங்கம்மா, தலைவலி தாங்க முடியலம்மா. நேத்து இருந்து பிடிச்ச தலைவலிமா. தலைவலி எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுமா. தலைவலி எல்லாம் ஒரு சரிங்கம்மா. பிரச்சனையே கிடையாதுமா. அதோட ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வைத்தியம் பண்ணுவாங்கம்மா. அம்மா, அப்படியாம்மா? அம்மா, சரிங்கம்மா. அம்மா இவங்களை டாக்டர் சங்கீதா அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாங்கம்மா, இந்த சேர்ல உட்காருங்கம்மா. அந்த சீட்டை என்கிட்ட கொடுங்க. இந்தாங்கம்மா. சரி, உட்காருங்கம்மா. உங்க உடம்புக்கு என்னங்கம்மா பண்ணுது? அம்மா, தலைவலி தாங்க முடியலம்மா. நேத்து நைட்டு பிடிச்ச தலைவலியுமா. தலைய கழட்டி அக்கடா வச்சிடலாம் போல இருக்குமா. ஏதாவது மருந்து மாத்திரை கொடுங்கம்மா, என்னால முடியலம்மா. சரி சரிங்கம்மா, நேரத்துக்கு சாப்பிடணும்மா. நேரத்துக்கு சாப்பிட்டம்மா. சாப்பிடணும். ஆமா, ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். அதனால நேரத்துக்கு சாப்பிடணும். நேத்து நைட் என்ன சாப்பிட்டீங்கம்மா? கொஞ்சம் பீஸாவும் பர்கரும் குழந்தைங்க ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்கம்மா, அதை சாப்பிட்டேம்மா. முடியலம்மா தலைவலி. அப்படியெல்லாம் கடையில வாங்கி பொருள் எல்லாம் சாப்பிட்டோம்னா அதுல உப்பி வர்றதுக்கு, உப்பு கெடாம இருக்கவும், உப்பி வரவும் சோடா உப்பு, அஜினோமோட்டோ, அந்த ரெட் கலர்ல வரும் பாருங்க, அந்த கெமிக்கல் எல்லாம் கலப்பதுனால அஜீரணம், ஒவ்வாமை ஏற்பட்டு தலைவலியும் கூட வருங்கம்மா. அதனாலயும் கூட இருக்கலாமுங்கம்மா. ஏங்கம்மா நீங்க வீட்லயே தயார் பண்ணி சாப்பிடலாம்லங்கம்மா? வீட்டுல தயார் பண்ணி சாப்பிடுவோம்மா. 7 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை மாவு ஆட்டி வைப்போம்மா.
எத்தனை அரிசி நாளைக்கு மாவு 7 நாளைக்கு ஒரு தடவை மாவாட்டி வைப்பீங்களா? அப்பா ஆமாம்மா அதுதானம்மா நீங்க அவசரத்துக்கு உதவுது. அப்படிங்களா? உணவு கெடாம இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதுல வச்சா. அதுலயும் வச்சா புளிச்சு போய் ஒரு மாதிரி உணவு சாப்பிட்டு பாருங்க. அது ஒரு மாதிரி வாடை அடிக்குது பாருங்க. தோசை இட்லி எல்லாம் சாப்பிட்டு பாருங்க. மீதமா உணவு பாருங்க அதை வச்சு அதுல வச்சு மருந்து வச்சு யூஸ் பண்றீங்க. அதுல பேட் பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நம்ம உடம்புக்கு கேடு விளைக்குங்கம்மா. அதனால சரிம்மா. புளிச்ச மாவையெல்லாம் அதுல இருந்து ஒரு கெட்ட வாசம் வரும். உங்களுக்கே தெரியும். ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. மறுபடியும் 3 4 நாள் ஒரு மாதிரி தோசை ஊத்தி பாருங்க ஒரு மாதிரி வாடை அடிக்கும். அதெல்லாம் தவிர்த்துடலாமா? அந்த கெட்ட சரிம்மா. புளிப்புத்தன்மை உங்க நரம்புக்குள்ள புகுந்து ஏப்பம், செரியாமை, இடுப்பு வலி, மார்வலி இப்படி எல்லாமே வரும்மா. இந்த உணவுகளை சாப்பிடணுமா? நம்ம அந்த காலத்துல சாப்பிட்டவங்கல்ல இயற்கை உணவுகளான பல ஆகாரங்கள் ஒரு நேரம் சாப்பிடணும். அந்த விட்டுட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மருவி என்ன வந்துருச்சு, பலகாரம்னு ஆயிப்போச்சு. எண்ணெய் பலகாரத்துல சாப்பிட்டு அதுவும் ரொம்ப உடம்புக்கு வியாதி வந்து ஆரம்பிச்சு. இயற்கை முறைகள்ல கிடைக்கிற பழங்கள், கீரைகள், சிறுதானியங்கள் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள், கொட்டைகள் இதெல்லாம் விளையுதுங்க பாருங்க. அதுகளை சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்கம்மா. அதுவே பயன்படுத்தி நல்லா சரிங்கம்மா. பழக்கப்படுத்திக்கோங்கம்மா. சரிங்கம்மா. சரிங்கம்மா. செல்லு எவ்வளவு சரிங்கம்மா. நேரம் பாக்குறீங்கம்மா? சரிங்கம்மா. டிவி செல்லு எவ்வளவு நேரம் பாக்குறீங்கம்மா? அது ஒரு 4-5 மணி நேரம் பாப்போம்மா. அதுதானம்மா பொழுதுபோக்குமா. அதுதான் பாப்போம்மா. ஒரு 6 மணி நேரம் பாப்போம்மா. 4-5 மணி நேரம் பார்ப்பதனால கண்கள்ல நீர் வற்றி போயிருங்கம்மா. அதனால தலைவலி வரும். ஒற்றை தலைவலி வரும். மைக்ரோ தலைவலி என்று சொல்லுவாங்க. ஒரே மாவுதான். ஆனா நிறைய வந்து சரிம்மா. நம்ம தோசை, இட்லி, பணியாரம்லாம் அதே மாதிரிதான் நிறைய பேர் வைப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. சரிம்மா. அதனால கூட சரிம்மா. தலைவலி வரும். நீங்க ரொம்ப நேரம் டிவி செல்போன் பாக்குறத தவிர்த்துக்கலாங்கம்மா. கல்லீரல், சரிம்மா. மண்ணீரல், பித்தப்பை, இதயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தலைவலி ம். வரும்மா. அதனால ஓ கூட இருக்கலாங்கம்மா. அந்த கவி பாருங்க சரிங்கம்மா. குறள் வந்து சொல்றது அற்றது அறிந்து கடைபிடித்து ஆ. மாறல்ல ம். துய்க்க ஆ. துவரப்பசிதுன்னு குறள் சொல்றாரு. நம்ம சாப்பிட்ட சரி. சாப்பாடு 4 மணி நேரம் கழிச்சு நல்லா சாப்பிட்ட பின்னாடி ம். 4 மணி நேரம் கழிச்சு நல்லா செமிச்ச பின்னாடி அப்புறம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு எந்த சரிங்க. பிரச்சனையும் இருக்காது. அது அளவோடும் முறையோடு இருக்கணும்னு சொல்றாங்க. பசித்து புசி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. நல்லா பசி எடுத்து சாப்பிடணுங்கம்மா. சரிங்கம்மா. சரி நான் உங்களை சரிங்கம்மா. தொட்டு பாக்குறேன். இங்க வலிக்குதாம்மா? தொட்டு பாக்குறேன். இந்த இங்க ஆமாம்மா. முன்னாடி வலிக்குதா? ஆமாம்மா. ஐயோ ஆமாம்மா ஆமாம்மா வலிக்குதம்மா. வாரத்துக்கு எத்தனை நாள்மா தலை குளிப்பீங்க? அது ஒரு 4 நாள் குளிப்போம்மா. சரி தலை குளிக்கிறனாலையும் கூட தலையில நீர் கோர்த்து தலைவலி வருமா? உங்களுக்கு ஒரு உப்பு அப்படிங்களா? ஒத்தரம் அப்படிதான் இந்த தலைவலியை தாங்கிட்டு குனிஞ்சு முடியாம நிமிர முடியாம ரொம்ப ஆ. கஷ்டப்பட்டுருப்பீங்கம்மா. இங்க வாங்க உங்களுக்கு ஒரு சரி. இந்த வலியை போக்குறதுக்கு நான் ஒரு உப்பு ஒத்தரம் ம். கொடுக்குறேன். வாங்க இயற்கை ஆ. முறையில கிடைக்கிறது நான் உப்பு ஒத்தரம் கொடுக்குறேன். ஆ. இந்த உப்பு வறுத்து சரிங்கம்மா. செய்யறேங்கம்மா. இந்தா அந்த ஆ. ஒத்தரத்தை தலையில வைக்கிறேன். ஆ. இங்க வைக்கட்டுங்களா? இந்த இங்க வைக்கிறேன். ஆமா. தலையில ஆமா. நல்லா கீழே ஐயோ நல்லா இருக்குதும்மா. ஆ கீழே நல்லா மேல இருக்குதுங்கம்மா. அஹ் நல்லா இந்த மாதிரி இருக்குதுங்கம்மா. போது இந்தாங்க. ஆமா ஆ. நல்லா இருக்குதுங்க. ரொம்ப நல்லா நேரம் இருக்குதும்மா. வைக்கக்கூடாது. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆ. நேரம் வைக்க இந்த ஹீட் வந்து ஆ. நம்ம தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். மெதுவா ஆ. சூடுபடுத்திமா. அதே மாதிரி என்னமோ சுட்டும் கூட ஆ. எருகம்பல் எருக்கம் இலைய வாட்டி இதே ஆ. மாதிரி ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் 6 மாசத்துக்கு ஆனாலும் சரி வராதுமா. சரியாயிருமா. ஓ ஓ சரிம்மா சரிம்மா. அதெல்லாம் இருக்குதுங்கம்மா. இதே மாதிரி சரி. இயற்கை ஆ. முறையில நொச்சி இலை இருக்கு பாருங்க. நொச்சி இலைய ஆமாம்மா. வந்து அதையும் போட்டு சுடுதண்ணியில போட்டு ஆவி பிடிக்கலாங்கம்மா. சரிங்கம்மா. வெற்றிலைய நெத்தி பொட்டுல வைக்கலாமா? ஆ. ஆ. வெற்றிலைய நல்லா நெத்தி இருக்குதும்மா. வெற்றிலைய நெத்தி பொட்டுல வச்சீங்கனாலும் சரியா போயிருமா. ஆ. வாயில சரிம்மா. போட்டு மென்று சாப்பிட்டீங்கன்னா செரிமானத்திற்கு ஆ. ரொம்ப நல்லதுங்கம்மா. வெத்தலை சரி. ரொம்ப ரொம்ப சரிங்கம்மா. நல்லது. அந்த காலத்துல சாப்பிட்டு கல்யாண விருந்துகளுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுக்கறது இதுதானங்கம்மா. ஆமாம்மா. ஆமாங்க. அதே மாதிரி கெட்ட நேரையெல்லாம் எடுத்த பின்புதான் அது கீழே விழும் அந்த வெத்தலை. அதே மாதிரி சரிம்மா. கேப்பமா இல்ல கேப்பமா ஆமாங்கம்மா. கிண்டி தானே காமிச்சிருக்கோம். அதே ஓ மாதிரி கொஞ்சம் எடுத்து தண்ணியில குழப்பி சரிம்மா. நெத்தி மேல நல்லா போட்டு விட்டுருங்க. அந்த கெட்ட ஆ. நேரையெல்லாம் இழுத்து விட்டுரும். கொஞ்ச நேரம் இழுக்கும். அது சரியா ம். போயிருக்கும். அதுவும் சரியா போயிடும். சரிங்கம்மா. இது மாதிரி இயற்கை சரிங்கம்மா. வருஷம் நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்தது சரிங்கம்மா. கொஞ்சோண்டு வெங்காயத்தை அரைச்சு பச்சை வெங்காயம் இருக்கு பாருங்க சின்ன வெங்காயம் ஆ. அது அரைச்சு சரிம்மா. கொஞ்சம் போட்டீங்கனாலும் சரியா போயிரும். இதெல்லாம் இயற்கையான வைத்திய முறைகள்லாம் இருக்குங்கம்மா. இதை பயன்படுத்தி பாருங்க. சரிங்க. அடுத்தது இந்த பயிற்சி சரிங்கம்மா. தொடர்ந்து செஞ்ச முன்னாடி ஆ. வேரோடு இன்னொரு பயிற்சி இருக்கு. நம்மள மாதிரி மனிதரா பிணைந்து தெய்வமான ம். வேதாத்திரி சரி. மகரிஷி ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்த
மனவள ஆமா சவுண்ட் இருக்கு. அதுல மனசுல சரிங்கம்மா ஏதாவது பிரச்சனை கவலை இருந்தாலும் தலைவலி வருமா, அதெல்லாம் சரி வர்றதுக்கு உங்களுக்கு சரிங்கம்மா தவம்னு ஒண்ணு இருக்கு. அதுலயும் ஒரு தவம் இருக்கு. சரிங்கம்மா சாந்தி தவம் செஞ்சீங்கன்னா உங்க உடம்பு மனசு நல்லா குளிர்ச்சி அடையுமா. அதனால அந்த சரிங்கம்மா தவங்களை எல்லாம் கத்துக்கங்க. உடற்பயிற்சி, காயகல்பம் இருக்குது. இதெல்லாம் சரியாயிரும். உங்களோட மனக்கவலை மனக்குழப்பம் எதா இருந்தாலும் சரியா சரிங்கம்மா போயிடும். நர்ஸ் சரிங்கம்மா அந்த ரூம்ல கூட்டிட்டு போய் காமிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். சரிம்மா உடல் உபாதைகள் உள்ளவங்க மட்டும் இங்க இருங்கம்மா. மத்தவங்க எல்லாம் சிரிப்பு யோகா பயிற்சி நடத்துற கீதா பன்னீர்செல்வம் அம்மா கிட்ட போங்கம்மா. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேம்மா, எங்களையம்மா அங்க போய் சொல்றீங்க? உங்களுக்கு வியாதியே எதுவுமே வராம ஆரோக்கியமா இருக்கதாம உங்களை அங்க அனுப்புறோம். அங்க உங்களுக்கு சில பயிற்சிகள் கொடுப்பாங்கம்மா. நீங்க அங்க போனீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா. நீங்க பயிற்சி முடிஞ்சு வெளியில வரும்போது துள்ளி குதிச்சுக்கிட்டு வருவீங்கம்மா. அப்படியா நானும் அங்க என்னப்பா நடக்குது? போலாமாம்மா? நானும் அங்க போய் போலாமாம்மா? பார்க்கலாம். எனக்கு நிறைய போவோம் ஸ்ட்ரெஸ் போவோம் இருக்குமா. போவோம்ப்பா, நம்மளும் போலாமா போவோம். வாங்க வாங்க. போலாம், எல்லாம் சேர்ந்து போலாமா. சரி வாங்க 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 போலாம். போகலாம். உள்ள வரலாமாங்கம்மா? வாங்கம்மா வாங்க. அங்க வாழ்க வளமுடன். வணக்கம். அங்க இருந்து இங்க அனுப்புனாங்கம்மா எங்களை. அப்படிங்களாம்மா? இங்க என்ன ஏன் சொல்லி கொடுப்பீங்கம்மா? சாப்பிட்டீங்க? இங்க என்ன சொல்லி கொடுப்பீங்கம்மா? அம்மா இங்க நம்ம மனசுல இருக்க கவலைகளை போக்கக்கூடிய பயிற்சி தாம்மா இங்க நம்ம சொல்லி தரப்போறோம். நம்ம மனதுல இருக்க ஸ்ட்ரெஸ் கவலைகள் எல்லாம் மறந்து வாழ நாமெல்லாம் கற்றுக்கொள்ளணுமா. கலங்கிய நீராக இருந்தாலும் சரிம்மா, குழம்பிய மனமாக இருந்தாலும் சரி, தெரிவதற்கு சில காலம் பிடிக்குமா. ஆனால் இந்த சிரிப்பு யோகா பயிற்சியை நாம தினம் செஞ்சோம்னு வச்சுக்கிங்களே, உங்களுடைய குழம்பிய மனம் உடனே சரியாகி விடுமா. இப்ப நம்ம அந்த சிரிப்பு யோகா கத்துக்க போலாம் வாங்க. எல்லாம் சிரிக்கலாம் வாங்க. ஹஹான்னு சிரிக்கலாம். ஓகே. சரிங்கம்மா. இப்ப டேபிள் மேல கலர் பென்சில் எடுத்துட்டு பாருங்க. உங்களுக்கு என்னென்ன கலர் பென்சில் வேணுமோ அதை ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கங்க. அம்மா நான் எனக்கு ப்ளூ மஞ்சள், எனக்கு கிரீன்மா. அம்மா நான் சிவப்பு எடுத்துக்கிறேம்மா. ஓகேம்மா. இப்ப நான் சொல்றேன், நான் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் பாருங்க. 1 2 3 அப்படி சொல்லுவேன். அப்படியே கழுத்தை கொஞ்சம் பின்னாடி வளைச்சு பென்சிலை தூக்கி போடுறீங்க. 1 2 3 ஹஹான்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே பிடிக்கிறீங்க. ஓகேவா? ஓகேம்மா. ஓகேம்மா. 1 2 3 அடாடாடாடா. அந்த எல்லா கலரும் சிவப்பு கலர் விட்டுட்டீங்க. இன்னொரு டைம் செய்யலாங்களா? சரிங்கம்மா. 1 2 3 பொம்பளையிலே சிரிக்க விடலம்மா, சிரிக்க கூடாதுன்னே வச்சுட்டாங்க. அப்படி இல்லைங்கம்மா, நாமெல்லாம் சிரிச்சு வாழ கத்துக்கணும். இந்த பயிற்சி செய்யறதுனால பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பயிற்சி, கைக்கு பயிற்சி, மனசுக்கு பயிற்சி. இந்த மாதிரி இந்த கண்ணு பாக்குது, கை தட்டுது, நம்ம வாய் விட்டு சிரிக்கிறோம். அப்ப இந்த 3 நல்ல உறுப்புகளும் நமக்கு நல்ல மகிழ்ச்சி கொடுக்குமா. அங்க பாருங்க, வெளியில பாருங்களே, 8 போட்டுட்டு இருக்காங்க பாருங்க அந்த கிரவுண்ட்ல. ஆமாங்கம்மா. நாமளும் அங்க போய் 8 போட போலாமா? சரிங்கம்மா. என்னங்கம்மா, டிரைவிங் ஸ்கூல்ல தான் நம்ம 8 போட சொல்லுவாங்க. நீங்க என்னமோ இங்க போய் 8 போட சொல்றீங்க. இல்லம்மா, டிரைவிங் ஸ்கூல்ல லைசன்ஸ் வாங்க, அவங்க கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கறதுக்காக அவங்க 8 போட சொல்லுவாங்கம்மா. இங்க நம்ம நம்ம மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்காக 8 போட போறோம். இப்ப பாருங்க, அந்த 8 போற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ கிளாக் வைஸா ஒரு தடக்க, ஆன்டி கிளாக் வைஸா ஒரு தடக்க நம்ம சுத்த போறோம். அப்படி சுத்தும் பொழுது ஹா ஹா ஓ ஹோ ஹோ ஹா ஹா ஓ ஹோ ஹோ அப்படி சொல்லிக்கிட்டே சுத்துறோங்க. நான் 1 2 3 சொல்றேன், நீங்க செஞ்சுக்கிட்டே சுத்துறீங்க கிளாக் வைஸ். ஓகேவா? ஓகேம்மா. 1 2 3
இப்ப ஆன்டி கிளாக் வைஸ் செய்யலாமா? இப்ப ஆன்டி கிளாக் வைஸ் மறுபடியும் 1 2 3 சொல்வேன். நான் ஸ்டார்ட். 1 2 3. வாழ்க்கை வளமுடன்மா. இப்ப பாருங்களேன், இந்த பயிற்சி செஞ்சப்ப உங்களுக்கு மனசு எப்படி இருந்தது? ரொம்ப இளமையா ஃபீல் பண்றோம்மா. நோயே அற்று போனது மாதிரி இருக்கு அம்மா. நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம்மா. 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு எங்களுக்கு. அப்படிங்களாம்மா? வாழ்விக்கு இப்படி சிரிச்சே ரொம்ப நல்லா இருக்குதும்மா. அம்மா அம்மா ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் சொல்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. இந்த பயிற்சி செய்யறதுனால பாத்தீங்கன்னா நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 72,000 நாடி நரம்புகள் இருக்குமா. அத்தனையும் ஊக்குவிக்கப்படுதுமா. காலுக்கு பயிற்சி அத்தனை நரம்புகளும் பலமும் வலிமையும் பெறுதுமா. நம்ம மனசும் சந்தோஷமா இருக்குமா. இந்த பயிற்சி நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க. இங்க நம்ம ஒரு தடவை தான் போட்டோம். நீங்க வீட்டுல வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு 5 தடவைக்கோ 3 தடவைக்கோ போட்டு செஞ்சு நீங்க உங்க மனசையும் உடலையும் நல்லா வச்சுக்கோங்கம்மா. வாழ்க வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே எல்லாம் போங்க. வாழ்க வளம். இப்படியே ரோட்டு வெளியே சிரிச்சிட்டு போனா நம்ம போன்ல சிரிச்சு இத மாதிரி பழகலாம் இல்லையா? ஆமாங்கம்மா. எப்பவுமே டிவி போனுன்னு அது கூடவே உறவாடாம நம்ம இத கத்துக்கிட்டு நம்ம உடம்புல இருந்தும் நோய் இல்லாம இருக்கலாம். மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் நல்வழிப்படுத்தலாங்கம்மா. ஆமாங்கம்மா. ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு நல்லா ஃப்ரீயா இருக்குதுங்கம்மா. சந்தோஷம்மா. வாழ்க வளமுடன். சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. லக்ஷ்மிமா இங்க வாங்க. லக்ஷ்மிமா இந்தாங்கம்மா ஃபார்ம் இல்லைங்க. ஃபார்ம் கொடுங்கம்மா. உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களாமா? உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா? ஃபில் பண்ணிட்டேன். கொடுங்கம்மா. ஓ தோல் அரிப்புங்களா? ஓ அரிப்பா இருக்குங்களா? வாங்கம்மா வாங்க. ஓ அரிப்பா இருக்குங்களாம்மா உங்களுக்கு? வரலாமா? வாங்கம்மா வாங்க. உள்ள வந்து உட்காருங்கம்மா. உங்க அந்த 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 சீட்டை கொடுங்கம்மா. ஓ உங்களுக்கு அரிப்பு இருக்குதாம்மா? அரிப்பு எல்லாம் கொஞ்சம் நஞ்ச அரிப்பு கிடையாதுமா. குழந்தை தெரியற மாதிரி தெரியலே நினைப்பிட்டுறாங்கம்மா எல்லாத்துலயும். ஓ அப்படியா? குரங்கு சொரியற மாதிரி எல்லாரும் உங்களை கேலி பண்றாங்களா? அதெல்லாம் சரி பண்ணிடலாம். கவலையே வேண்டாம் உங்களுக்கு. ஆமா நீங்க என்ன என்ன சோப்பு போட்டு குளிப்பீங்க? அது மாதிரி லக்ஸ் சோப்பு போட்டு குடிப்பேன். லக்ஸ் சோப்பு போட்டு குடிப்பேம்மா. ஓ சோப்பு போட்டு குளிப்பீங்களா? இப்ப பாருங்க, நம்ம உடல்ல உள்ள பெரிய உறுப்பே அந்த தோல் தாம்மா. அதை நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோம். இயற்கை அந்த தோலுக்கு என்ன பிசு பிசுப்ப கொடுத்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த என்ன பிசு பிசுப்பு தான் உடல்ல உள்ள அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய வியர்வை துவாரங்கள் வழியே போகணும். நீங்க என்ன பண்றீங்க? நல்ல சோப்பை போட்டு நுர வர மாதிரி தேய்ச்சு அப்படியே வாசமா இருக்கும் நுர போட்டு தேய்ச்சி குளிச்சிடுறீங்க. அப்ப எண்ணெய் பசை எல்லாம் போயிருது. அப்ப எப்படிமா அந்த வியர்வை துளை வழியா அந்த கழிவுகள் வெளியேறும்? இப்ப இந்த கழிவுகள் என்ன செய்யணும்? அப்ப எங்க என்னம்மா செய்யணும்? சோப்பு போடாம என்ன போடணும்ன்றீங்கம்மா? குளியல் பவுடர் யூஸ் பண்ணணும். அந்த வேர்வை அந்த கழிவுகள் என்ன பண்ணுது? நான் வெளியே போகணும், நான் வெளியே போகணும், எனக்கு பாதை அமைச்சு கொடு, பாதை அமைச்சு கொடுன்ற சொல்றதுதாம்மா உங்களுக்கு பிப்பு அரிப்பு எடுக்கிற மாதிரி. நீங்க சொரிஞ்ச உடனே தெரியலையாம்மா. எத்தனை நாள் எனக்கு தெரியலையாம்மா. அது சொரிஞ்சு சொரிஞ்சு செய்யறேம்மா. அப்ப அந்த வியர்வை துளை வழிய வெளியே போகணும்னா சோப்பு பயன்படுத்தக்கூடாது. நீங்க குளியல் பவுடர் மட்டும்தான் பயன்படுத்தணும். குளியல் பவுடர் நாமளே தயார் பண்ணலாமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா. இதுவரை அது மாதிரி யூஸ் பண்ணதே இல்லையாம்மா.
சரி, அப்படின்னா நம்ம முகாம்லயே விக்கிறாங்கம்மா, நீங்க வாங்கிட்டு போய் அதை யூஸ் பண்ணிக்கலாமா. அடுத்து இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரத்தத்திலையும் அந்த கழிவுகள் கலக்க ஆரம்பிச்சிடும். கழிவுகள் கலக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு அப்படியே உடம்பு பூரா பிக்க ஆரம்பிச்சிடும்மா. அந்த ரத்தத்தில் உள்ள கழிவுகள் எல்லாம் நீக்கிறதுக்கு டெய்லி காலையில அருகம்புல் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுல மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் கலந்து குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க அரிப்பெல்லாம் கான். அதே போல நன்னாரி வேறு 20 கிராம் எடுத்துக்கோங்கம்மா. அதுல 1/2 லிட்டர் தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. 200 மில்லியா சுண்டின உடனே அதுல 200 மில்லி சுண்டின உடனே அந்த எடுத்து வடிகட்டி எடுத்துட்டு காலை மாலை இருவேளையும் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அரிப்பு பிரச்சனையில இருந்து சீக்கிரமா நீங்க வெளியே வந்துடலாம். அதுவும் இல்லாம வேப்பம் கொழுந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த வேப்பம் கொழுந்து மஞ்சள் தூளும் கலந்து அரைச்சு உள்ளுக்குள்ள சாப்பிடுங்க. நல்லா மஞ்சளை இழைச்சு முகத்துக்கு பூசுங்கம்மா, உடம்புக்கு பூசுங்கம்மா. உங்கள்ட்ட இந்த அரிப்பெல்லாம் போயிடும். உங்க முகம் அப்படியே வசீகரமா மாற ஆரம்பிச்சிடும். நாளையில இருந்து நான் அது மாதிரி செய்யறேம்மா. ரொம்ப ஈஸியா இருக்கேம்மா. கிரீமெல்லாம் போட்டு என்னென்னவோ போட்டு உடம்பே பாலாயிடுச்சுமா. சரிம்மா, அடுத்து உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா? அது ரொம்ப இருக்குமா. 4 நாள் 5 நாளுக்கு ஒரு வாட்டி தான்மா போறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஐயோ, அந்த மலச்சிக்கல் பிரச்சனை தாம்மா நமக்கு எல்லா நோய்களையும் உருவாக்குறது. மலச்சிக்கல் பிரச்சனை, மனச்சிக்கல், உடற்சிக்கல் பிரச்சனையும் நமக்கு உண்டு பண்ணிரும். ஒரு சித்தர் ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாரு பாருங்க, அஜீரணம் மலச்சிக்கல் இரண்டும் சுடுகாட்டு தேரின் 2 சக்கரங்கள். அப்ப அஜீரணம் என்ன சொல்றாரு பாருங்க, அஜீரணமும் மலச்சிக்கலும் சுடுகாட்டுக்குள்ள இருக்க தேரு நம்மள சீக்கிரம் இழுத்துக்கிட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாரு. மலச்சிக்கல் இல்லாத உடல் தான் ஆரோக்கியமான உடல். இப்போ மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, என்ன பண்றீங்க, சுத்தமான விளக்கெண்ணெய வாங்கிக்கோங்க. செக்குல ஆட்டுற விளக்கெண்ணெய் அது 3 தேக்கரண்டி எடுத்துக்கோங்க. தேன் 1 தேக்கரண்டி எடுத்துக்கோங்க. இஞ்சி சாறு 1 தேக்கரண்டி எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் ஒரு 1/2 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீரை போட்டு கலக்குறீங்க. கலக்கிட்டு நீங்க அதிகாலையில 5 மணிக்கு அதை குடிச்சிடுங்க. குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேதி, சுகமான பேதி ஆயிக்கிட்டே இருக்கும். இடையில இடையில வெது வெதுப்பான தண்ணீரை குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா தண்ணியா பேதி ஆகும். அது கடைசியா இட்லி எல்லாம் நடுவுல சாப்பிடக்கூடாதா? எதுவும் சாப்பிட வேணாம், சுடுதண்ணி மட்டும் குடிச்சீங்கன்னா போதும். அதெல்லாம் தனியா வெளியே வந்த உடனே அதை நிறுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியான ரெமெடி இருக்கு. நல்ல தயிரை மோரா அடிச்சுக்கோங்க. அடிச்சு அத எதுவும் கலக்காம, உப்புலாம் கலக்காம வெறும் மோரை மட்டும் குடிச்சீங்கன்னா உடனே ஸ்டாப் ஆயிடும்மா. உங்களுக்கு உடல் குடல் எல்லாம் சுத்தமாயிரும். அப்ப நீங்க அரிப்புல இருந்து விரைவில் வெளியே வந்துடலாம். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்கம்மா, இது 1 நாள் 2 நாள் 3 நாள் சாப்பிட்டு சரியாகும்னு நினைக்காதீங்க. இந்த மருந்துகள் எல்லாம் நீங்க தொடர்ந்து 2 வாரங்கள் எடுத்துக்கணுமா. அப்பதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். இந்த பேதி மட்டும் வேணா 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. மற்ற மருந்துகள் எல்லாம் நீங்க தொடர்ந்து 2 வாரங்கள் எடுத்தாதான் நீங்க இதுல இருந்து முழுமையா வெளியே வர முடியும்மா. ரொம்ப நன்றி அம்மா. ரொம்ப குறிப்புகள் எல்லாம் சொன்னீங்கம்மா. விலையில்லாத இயற்கை மருந்து கொடுத்துருக்கிறீங்க. நான் இதையே ஃபாலோ பண்றேம்மா. நான் கிளம்பலாமா? நன்றிங்கம்மா. தொடர்ந்து இந்த ஃபாலோ பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. அம்மா 3 மணி ஆயிடுச்சு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. இயற்கையோட இணைஞ்சு இருக்கணும், அதற்கான எளிய மருத்துவம் எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, சிறப்பா பயனடைஞ்சாங்கம்மா. இந்த நிகழ்ச்சிய இத்தோட முடிச்சுக்கலாமாம்மா? நம்ம இறை சாதனை மார்க்க கீத பாடலை பாடிட்டு நிறைவு செஞ்சுடுவோம். ரஞ்சனியம்மா, கீதம் பாடுறீங்களா? வாழ்க வளமுடன்மா. நம்ம கீதம் பாடிடலாம். இன மத பேதமேதுமின்றி எளிய முறை உடற்பயிற்சி காயகற்பம் தியானம்
முறையான அருட்காப்பு வாழ்த்துக்கள் சொல்தல் தற்சோதனை அகத்தாய்வு செய்தல் உலகம் முழுவதும் வேதாத்திரிய கருத்துக்களை எடுத்து கூறி உலக அமைதிக்கு வித்திடல் வேண்டும். ஈரை சாதனை மார்க்க ஆசிரியர்கள் ஒன்று கூடி உலக ஒற்றுமைக்கு பாடுபடுதல் வேண்டும். ஆனந்த யோக பயிற்சி நிலையம் தலை தோங்கி சிறந்து விளங்க வேண்டும். உலகில் உள்ள ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் இறை சாதனை மார்க்கம் மலர்ந்திட வேண்டும். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு சிறப்பு. ரொம்ப 1 மணி நேரம் போனதே தெரியல. சேட் வந்து இதுல இருந்திருக்கு. இப்ப போடுறவங்க எல்லாரும் போடலாம் சேட்ல. அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறதையும் நீங்க கமெண்ட் கொடுக்கலாம். மத்த நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க எல்லாம் ஹேண்டை டவுன் பண்ணிடுங்கம்மா. அப்பதான் வேற யாரும் சொல்றவங்க பேசுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நீங்க எல்லாம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க. சேட்ல மெசேஜ் போடுறது போடலாமா. இது அவங்களை ஊக்குவிக்கிறதாவும் இருக்கும். அடுத்த கட்டமா இறைய ஆசிரியர்கள் பயிற்சி பண்றதுக்கும் வேல்யூவா இருக்கும். மக்கள் போட்டிருக்காங்க, அது இப்பதான் எவ்ரி ஒன் மாத்திருக்காங்க. திருப்பி ஒரு வாட்டி எல்லாருமே போடலாமா. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். இதற்காக முயற்சி செய்த அனைத்து இறைய ஆசிரியர்களுக்கும் கொடானு கொடி நன்றிகள். வாழ்க வளமுடன். சித்ராமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. இந்த நிகழ்வு பத்தி கமெண்ட் கொடுக்கறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அம்மா உங்களுக்கு அன்மிட் கவிதாமா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இறையாசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்வு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிகழ்வு வந்து அழகா ஒரு எடுத்து சொல்லியிருக்காங்க. இவங்க ஒவ்வொன்றையும் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து நோய் உற்றிருக்கும் காலத்துல நமக்கு இயற்கையாகவே இருக்கிற சில விஷயங்களை வச்சு, நம்ம உணவுப் பொருள்களை வச்சு அந்த காலத்துல ஒரு வாழ்வியலாவே நமக்கு உணவா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, உடலோட தன்மைக்கு ஏத்த மாதிரி. ஆனா இன்று வந்து நம்முடைய சூழ்நிலையே மாறி போச்சு. எல்லாத்துலயும் வேகம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. வேகத்துக்கு எது உதவுதோ அதை மட்டும் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய தேவையில்லாத உணவுகள் உலகமயமாக்கல்னால எல்லா கண்ட்ரில இருக்கும், எல்லா கிளைமேட்ல இருக்கக்கூடிய உணவுகளும் பொருட்களும் இங்க கிடைக்குது. அதனால எல்லாத்தையும் எடுத்து வயிற்றுக்குள்ள போட்டுட்டு குப்பை தட்டியா மாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க நம்முடைய இயற்கை வாழ்வியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி மாறுச்சுங்கிறத இவ்வளவு அழகா நடிச்சு காமிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 ஆசிரியர்கள் அவ்வளவு அழகா திறமைசாலிகளா இருக்காங்க. எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு. மகரிஷி அவர்களும் வந்து இயற்கை மருத்துவம் கத்துக்கிட்டவர். அவர் மகரிஷி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல சொல்றதுக்கு வந்து அந்த மருத்துவத்தையும் சேர்த்துதான் நமக்கு மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து நோயை தீர்க்கறதுக்கு முன்னாடி அதை வந்து வராம தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க. ப்ரிவென்ஷன் அந்த விஷயங்கள் வந்து நம்முடைய உணவு, நம்முடைய உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, இந்த 4 விஷயங்களை நம்ம கரெக்டா இருந்தோம்னா நோய்கள் இல்லாம வாழலாம் அப்படிங்கிறது மகரிஷியோட ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒண்ணு.
நோய் வந்து நமக்கு உடலும் உயிரும் இணைந்த கூட்டுறவு தான் மனித வாழ்க்கை இருக்கு. ஆனா அந்த இதுல இருந்து பிரச்சனை ஆகும் போதுதான் நோய் வருது அப்படிங்கறத மகிழ்ச்சி நமக்கு தெளிவா சொல்லியிருப்பாங்க. நோய்ங்கிறது நம்முடைய வாழ்வியல் குறைபாடு, நம்ம தான் இழுத்துக்கிட்டது. ஆனா பீனிங்கிறது தான் நோயை வந்து மனசோட சேர்த்துக்கிறது. நம்ம மனசுல இழுத்து பிடிச்சுக்கிட்டு போகல போகல அப்படிங்கறத சொல்றதுதான் நம்ம பீனின்னு வச்சிருக்கோம். சோ மனசும் உடலும், மனசு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சிரிப்பு யோகா சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற பயிற்சிகள், மகரிஷியோட அவ்வளவு பயிற்சிகளுடைய விளைவுகள், நம்முடைய வாழ்வியல் மாற்றத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகளை வந்து டீச்சர்ஸ் எல்லாம் அழகா சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்து இந்த மாதம் வந்து ஆனந்த யோகா பயிற்சி வந்து திருப்பூர் அருகில் உள்ள மலையப்பாளையத்துல 11, 12, 13 நடக்குது. அதுக்கு முன்பதிவு பண்ணிக்கிட்டு வாங்க. 13 வயசுக்கு மேற்பட்ட ஆண் பெண்கள் அனைவருக்கும் இப்ப இவங்க சொன்னாங்கல்ல, அனைத்து பயிற்சிகளும் அங்க கற்றுக்கொள்ள கொடுக்கப்படும். அனைவரும் வந்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்ப இந்த ஆசிரியர்கள் யார் யாருன்னு உங்களுக்கு அந்த பெயர் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஸ்ரீதேவி அம்மா, ஜெயமுரளி அம்மா, உமா மகேஸ்வரி அம்மா, நீலாம்மா, நசரி அம்மா, சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா, கீதா முரளி அம்மா, பிரேமலதா அம்மா, சம்யுக்தா அம்மா, கமலம் அம்மா, சங்கீதா அம்மா, சுமதி அம்மா, கீதா பன்னீர்செல்வம் அம்மா, ஜெயபிரபா அம்மா, ஷியாமலா அம்மா, ரஞ்சினி அம்மா, லக்ஷ்மி அம்மா. இவங்க அனைவரும் அழகா வாய்ஸ் மாடுலேஷனோட நம்ம கண் முன்னாடி ஒரு கேம்பை கொண்டு வந்து காமிச்சாங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் இறைநிலை உதவி செய்யட்டும். எவ்வளவு சிறப்பாக ஒரு கேம்ப் நடத்தி நம்மளை என்டர்டெயின் பண்ணியதுக்காக இந்த அரியாசிரியர்கள் அனைவருக்கும், அவர்களுடைய குடும்பங்கள் அனைவரும், அவர்கள் இணைந்து தொண்டாற்றக்கூடிய இந்த இறை சாதனை மார்க்கம் அனைவரும், அனைத்து குடும்பங்களும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா தேவிஸ்ரீ அம்மா சாட்ல நிறைய மெசேஜ் போட்டிருக்காங்கம்மா, வாழ்த்து பாராட்டி. ஆமா போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க. தேவிஸ்ரீ அம்மா கோகோஸ் பண்ணவா? ஆமாம்மா கோகோஸ் பண்ணுங்க, ஹேண்ட்ரைஸ் பண்ணவங்கலாம் கூப்பிடுங்க. நம்ம அறிவிப்புகள் கொடுத்துடலாமா? அதுக்குள்ள எல்லாருமே ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. அறிவிப்புகள் ப்ரோக்ராம் எல்லாம் தெரியுமா? ஓகே, சில முக்கிய அறிவிப்புகள். யாராவது கொஸ்டின் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. சில முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை புனிதமான சனிக்கிழமை என்பதால் 4:15 மணிக்கு இறை வேள்வி, அதைத் தொடர்ந்து இறை குரு வணக்கம், நன்றி உணர்வு தவம், ஆழ்நிலை தியானம், சர்வபட்ச தன ஆகாஷ சங்கல்பம், மகரிஷி அவர்களின் நாளூறு நற்சிந்தனை, காயக்கல்பம், உடற்பயிற்சி சிறப்பாக நடக்கிறது. அனைத்திலும் கலந்து கொள்வோம். மதிய அமர்வாக ஆழ்நிலை கூட்டு தியானம், இறையாசிரியர் பயிற்சி உரை. மாலை அமர்வு 4:15 மணிக்கு ஞான கவிகள், காயக்கல்பம், உலக நல வேள்வி, இறை குரு வணக்கம், கூட்டு தியானம், பேராசிரியர் அவர்களின் சிறப்பு சொற்பொழிவு நடைபெறும். அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு ஆணவ பெறுவோம். இரவு அமர்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் மதன்குமார் ஐயா அவர்களின் தற்சோதனையில் துரிய தவம், தற்சோதனை, நன்றி உணர்வு தவம், சாந்தி தவம் நடைபெறும். அனைத்து நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு ஆன்மீகத்துமை பெறுவோம். அன்பர்களே, வாழ்க வளமுடன். முதலாக ஜானகி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இந்த மருத்துவ முகாம் நிகழ்ச்சி வந்து மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. அதாவது நம்ம ஒவ்வொரு தடவையும் கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க நமக்கு, மருத்துவர்கள், மற்ற ஹோமியோ டாக்டர்ஸு, அக்குபஞ்சரிஸ்ட் எல்லாமே. இதில் நமக்கு எல்லா வியாதிக்கும் தீர்வு கொண்டு நமக்கு 1 மணி நேரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அனைத்து இறையாசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், இறைமதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னோட ஒரே ஒரு ஆலோசனைங்கம்மா, இப்போ கேம்ப்பு மாணவிகளுக்கெல்லாம் நடக்குதில்லங்கம்மா, அதுக்கு இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கன்வாடி மையம் இருக்குமா,
அங்கே டீச்சர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி வந்து கேம்ப் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடக்குது, நீங்கள் போய் கலந்துக்கலான்னு சொல்லி பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து கான்டாக்ட்ஸ் நிறையா இருக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு. அவங்க வந்து சொல்லி நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா. ஏன்னா நான் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து ரிட்டையர் ஆனேன். அதனால் இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் அடிக்கடி வந்து நடத்துவாங்க. அதில் வந்து நாங்கள் மாணவிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் இதை பற்றி எல்லாம் சொல்லுவோம். அதனால் வந்து ஆனால் அப்போ நான் மழவளைக்கலை இல்லாதனால எனக்கு அதை பற்றி தெரியாது. மற்ற ஆலோசனைகளெல்லாம் சொல்லுவோம். இது வந்து நிறைய பேர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கலான்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன ஆலோசனைங்க. மற்றபடி வந்து இறுதியாக வந்து இந்த நிகழ்ச்சியோட முடிவில் வந்து ஒரு பாடல் பாடினாங்க, தேசிய கீதம் மெட்டில் ரஞ்சினி அம்மா. சிறப்பான நல்ல கருத்துக்கள், பாடலும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க அம்மா. அடுத்ததாக பெரியநாயகி அம்மா உங்க கருத்தை சொல்லலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். முதல்ல எல்லா ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படின்றதுக்கு இன்னைக்கு நம்ம அதை கண்கூடா பார்த்தோம். இவங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அத்தனை பேரும் அவங்க அந்த மதிய வேலையில இணைந்து அப்படி வந்து அவங்க பயிற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக இருந்தது. இதில் நான் எல்லாமே சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரியுது. நான் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் இதை இன்னைக்கு பார்க்குறேன் புதுசாக. என்னன்னா, நாம் அதாவது இயற்கை வாழ்வியலையும் அந்த ஆன்மீக கல்வி முறையையும் நம்ம வருங்காலத்தில் எப்படி மகிழ்ச்சியோட கனவு நினைவாகிறதுக்கான அந்த செயல் எல்லாமே நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி இருக்கிறோன்றது தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் இதில் வந்து சமிக்தா வந்து இதில் கலந்துக்கிட்டு சிறப்பாக அவங்க செய்தாங்க. இன்னும் அவங்க இறைவனுக்கு குருவனுக்கெல்லாம் பாடிட்டு வராங்க நம்ம ஜூமில். இதை வந்து நான் மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இதுதான் இன்னைய ஸ்பெஷல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும். நான் இதை எல்லாருமே சிறப்பாக செஞ்சீங்க. எல்லாமே நான் அதுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்கிறேன். நான் இதில் முக்கியமாக ஹைலைட்டாக பார்க்கறது இந்த அடுத்த தலைமுறைக்கும் நம்ம இதை கொண்டு செல்கிறோன்னும் போது அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு. வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. குழந்தை செல்வம், மாணவ செல்வம், சமிக்தா அவர்களுக்கும் நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். புஷ்பராணி அம்மா உங்க கருத்தை சொல்லலாம். வாழ்க வளமுடன்டா சமிக்தா. வாழ்க வளமுடன். இன்னும் சிறப்பா வரணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. புஷ்பராணி பேசுறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். அம்மா, அனைத்து இறை ஆசிரியர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருமையாக ஒரு 4 நாளைக்கு முன்னதாங்கம்மா நினைச்சேன் அலோபதி முகாம் வந்து போட்டிருந்தாங்க. இது மாதிரி ஒரு இயற்கை முகாம் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். உடனே வந்து நம்ம குரூப்ல வந்து போஸ்டல் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேனம்மா. இந்த மூட்டு வலிக்கு கஞ்சி, கருப்பு உளுந்து கஞ்சி காய்ச்சறது, முடவாட்டுக்கால் சூப்பு, முடக்கத்தான் கீரை, வெண்டைக்காய் சூப்பு, இந்த முடி கொட்டுறதுக்கு மீண்டும் மீண்டும் அது அந்த விஷயங்களை நம்ம கேட்க கேட்க நமக்கே வந்து இந்த விஷயங்களை நம்ம சரிவர செஞ்சுட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு புரிதலும் நமக்குள்ள வருது. நம்ம உடலை நாம நல்ல முறையில பாதுகாக்கணும். அப்பதான் இந்த உயிர் வந்து நல்ல ஒரு ஆற்றலா இருக்கும். நம்ம பாக்குறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது வந்து நல்லதா கெட்டதா, உடம்புக்கு எப்படி அது வந்து ஒரு ஃபுட் பாய்சனா மாறுங்கிறத இந்த பீஸா பர்கர் மூலியமா நீங்க வந்து எடுத்து சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்ததம்மா. காயகல்பம் பற்றி அருமையான விளக்கம். அதை செய்து காட்டி அப்படி நேரிலேயே செய்து காட்டின மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள வந்தது. அந்த இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்னும் பாடல் வந்து மிகவும் அருமையாக பாடினதுக்கு மிக்க நன்றி அம்மா. அந்த இயற்கை மூலிகை பானம், அந்த அப்பவே வந்து தியானத்தை பத்தி கொடுத்த விளக்கம், இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக போலீஸ்காரமாவுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து மாணவர்களுக்கு இது எல்லாத்தையும் கொண்டு போகணும், இன்னும் நிறைய விழிப்புணர்வோட கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கும் அந்த கருத்துக்கும் மிகவும் வலிமை அதிகமா இருக்குதுங்கம்மா. அதனாலதான் இந்த மாதிரி நீங்க வந்து நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க.
நாங்களும் இதை கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கோம். எல்லா இறை ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. தலைவலிக்கு அந்த உப்பு ஒத்தடம், அப்புறம் வந்து அந்த எருக்கை இலை ஒத்தடம், வெங்காயம் ஒத்தடம் இதெல்லாம் கொடுத்தாலே ஓய்வு கொடுத்தாலே நல்லாயிரும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் ரொம்ப அருமையா இருந்ததம்மா. அந்த மாவு அரைக்கிறத பத்தியே மக்களிடையே புரிதல் விழிப்புணர்வு மிகவும் ஏற்படும். ரொம்ப நன்றி அம்மா. அந்த டிவி பாக்குறது போன் பாக்குறது இதெல்லாம் வந்து கேட்கும்போது இன்னும் வந்து அதிகமான ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுது. அந்த சிரிப்பு யோகா பத்தி இங்க நான் தனியா சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனா யாருமே பார்க்கல. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உடலே ரொம்ப மகிழ்ச்சியா உணர்ந்தது. அந்த அருகம்புல் ஜூஸ், குளியல் பவுடரு, அஜீரணம் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கு அந்த அம்மா பாடின பாட்டு, ரஞ்சினி அம்மா பாடின பாட்டு அருமையா இருந்தது. தேசிய கீத பாடலை மிகவும் குரூப்ல போடுங்கம்மா. ரொம்ப நன்றி அம்மா. குழந்தை வேல் ஐயா ஒரு பாட்டு பாடினாரு, அவருக்கும் நன்றி நன்றி. எங்களுக்கும் லெமன் ஜூஸ் கொடுங்க. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அனைத்து இறையாசிரியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாழ்க இயற்கை வளமுடன். வாழ்க வளமுடன். இயற்கை பானம் இயற்கை பானம். இயற்கை பானம். ஆமாங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறை சுஷிலா அம்மாவுக்கு உங்க கமெண்ட் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. மனவளக்கலையோட பயிற்சியினால எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு உண்டு அப்படின்ற கருத்தை மையமா கொண்டு இந்த மருத்துவ முகாம் செஞ்சிருக்கீங்க. உண்மையிலேயே வாழ்த்து. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒண்ணு அப்படியே ரொம்ப இயல்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது இணையத்துல தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப. அந்த உடனே அந்த டாக்டர் உள்ளுக்கு போறது கூப்பிடுறது எல்லாரும் ஒரு ஒரு பகுதியில இருந்தாலும் கூட அடுத்து செய்யறதுக்கு ரொம்ப முறையா பயிற்சி எடுத்திருக்கீங்க. ரொம்ப 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 அருமை. எல்லா விஷயமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. உண்மையிலேயே எல்லா ஆசிரியருக்குமே பாராட்டு. எல்லாருமே எங்கேயுமே நான் குறைய பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே அவ்வளோ ஒரு தெளிவா அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலே நிறைவு செய்யும் போது அந்த பாடல் நிறைவு செய்யும் போது மனசு அவ்வளோ ஒரு அமைதியா இருந்த மாதிரி இருந்துச்சு. பயிற்சி எடுத்த மாதிரி இருந்துச்சு. உள்ளபடியே மனசார சொல்றேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இந்த 1 மணி நேரம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அதாவது இந்த பயிற்சி முறையை இவ்வளோ அழகா இது யார் சிந்தனையில இந்த விஷயம் தோன்றுச்சு. உண்மையிலே அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும், பாராட்டு. அந்த சிந்தனையை அப்படியே நடைமுறைப்படுத்திருக்கீங்க பாருங்க. ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. உண்மையிலே வாழ்த்து சொல்றேன். மனசு உண்மையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு திறமை இருக்கு நம்ம கிட்டன்னு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி எல்லாருக்குமே நன்றி வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீதேவி அம்மா தாம்மா இதோட இது. ஸ்ரீதேவி அம்மா தாம்மா இதுக்கு காரணம். ஸ்ரீதேவி அம்மாக்கு தான் நன்றி. முழுக்க ஆமா முழுக்க அது ஸ்ரீதேவி அம்மா தான். ஆமா அம்மாவுடைய சிந்தனையில வந்துச்சு. அத அப்படியே நீங்க எல்லாரும் அத ஒரு நடைமுறைப்படுத்தி ஒரு வாழ்க்கையாக்கி காட்டியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. வாழ்க பாடல் வளமுடன். கூட பாடல் கூட ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அம்மா. அம்மா எழுதி கொடுத்ததுதாங்கம்மா. அவங்க எழுதி கொடுத்தது ஐயோ நான் பார்த்தேன். அருமை அருமை. உண்மையிலே பாராட்டு ஸ்ரீதேவி அம்மாவுக்கு. அந்த பாடல் உண்மையில ரஞ்சினி அம்மா நீங்க பாடினோன்னு அந்த மனசு அவ்வளோ இதமா இருந்துச்சு. அவ்வளோ அமைதியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். டைரக்டர் அம்மா, டைரக்டர் ஃபார் ஸ்ரீதேவி அம்மா, இறை ஆசிரியர் ஸ்ரீதேவி அம்மா டைரக்டர். சந்தோஷம். அதான் அம்மாவுக்கும் தான் வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மிகவும் சிறப்பு சிறப்பு. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா உங்க கருத்தை சொல்லலாம். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிய சொல்லிடுறோம். பெரிய நன்றி. நல்ல நிறைய வாழ்த்துக்கள். சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பூரிப்புல இருக்கும். உண்மையிலே பெஸ்ட் கிரியேஷன்மா. என்ன சொல்றது, ஒரு இயற்கை மருத்துவ முகாமை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்குன்றது ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே நினைச்சு பூரிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்ரீதேவி அம்மா கண் முன்னாடி அப்படியே நிக்கிறதோட உங்களுக்கும் உங்களுடைய மொத்த டீமுக்கும் நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். ரெண்டாவது, இந்த கல்வித்துறை காவல்துறை எல்லாம் உள்ள கொண்டு வரணும்னு யோசிச்சிருக்கீங்கம்மா. அது சூப்பர்மா.
அப்படியே என்ன சொல்றது, அப்படியே ஒவ்வொரு துறைக்குள்ளேயா கொண்டு வந்துருங்க. நம்ம மொத்தமான எல்லா துறையுமே உள்ள கொண்டு வந்துடலாம். நீங்க இதை வச்சே இன்னும் நீங்க கன்டினியூ பண்ணணும்னு தோணுது. ஒவ்வொரு டாபிக்கா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்ன்ற மாதிரி இந்த விஷயத்த அப்படியே ஒவ்வொரு துறைக்குள்ளே நீங்க எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப 2 துறையை கொண்டு வந்திருக்கீங்க, மாணவர் கல்வித்துறையும் காவல்துறையும். அப்படியே எடுத்துட்டு போங்க, அது பெஸ்ட் கிரியேஷன். 2வது ஆனந்த யோகா பயிற்சி பற்றி சொன்னது. இந்த இதுலயே இடையிலேயே நம்மளுடைய அறிவிப்பை கூட கொடுத்துடலாம் போல இருக்கு. அப்படி ஒரு கிரியேஷன் இதுல கொடுத்தது, அதை காட்டிலும் அருமை அருமை அருமை. அதே மாதிரி என்ன சொல்றது, இப்ப மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு பக்கம் மருந்துக்கு போ, ஒரு பக்கம் டயட்டீஷியனுக்கு போ, ஒரு பக்கம் இதுக்கு போ அதுக்கு போன்னு சொன்ன கதையா அப்படியே இயற்கை மருந்தியல் வந்து ஒரு கரெக்டா பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்து சொல்ற ஒரு இடம் ஒண்ணு, பயிற்சியா கத்துக்கிற இடம் ஒண்ணு, டயட்டீஷியன் சொல்றது. நீங்க சொன்ன மாதிரி டயட்டீஷியனை கூட இன்னும் கொஞ்சம் பிரிச்சு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் போல. நல்லா இருந்ததுமா உண்மையிலே. ரொம்ப என்ன சொல்றது, பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா நிஜமாவே மான் பயிற்சியை சொல்லி கொடுத்துட்டாங்க. சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி சொல்லி கொடுத்தா நம்ம மக்களையே நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கணும்னு ஆசை இருக்கும். அப்போதைக்கு அப்படியே இப்படி காதுல வாங்கிட்டு விட்டுருவோம். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய எடுத்துட்டு போலாம் போல. அது ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்றது, சொல்லவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இடையில சின்ன சின்ன நகைச்சுவை உணர்வும் கொடுத்துருந்தீங்க இல்லையா, எட்டு போடுறதா, இது லைசன்ஸ்ல தானப்பா எட்டு போடுவோன்னு. அப்படி இடையில இடையில சேருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. அதுல இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போங்க. இன்னும் என்ன சொல்றது, அந்த ஒரு சிரிப்புணர்வோட கொண்டு போனது ரொம்ப அருமை அருமை அருமைமா. அதுல சம்யுக்தா, உங்களுக்கு இன்னும் பெரிய வாழ்த்து போடணும் குட்டி. நீங்க இப்பயே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். 2வது என்ன சொல்றதுன்னா, நான் இறை வணக்கம் குரு வணக்கமே கேட்டு பழக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு கீதம் கொடுத்த பாருங்க, கீதம் சங்கீதம்னு போடுங்கம்மா, நம்ம இதுல போட்டு விடுங்க. இந்த மாதிரி கிரியேட்டிவ்ல நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த பாடல்கள்லாம் நிறைய கொண்டு வர முயற்சி பண்ணுங்கம்மா. இந்த ஒரு பாடல் கேட்கறதுக்கே ரொம்ப நிறைவா இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு பயிற்சியோ ஒவ்வொரு விஷயத்திலயோ நீங்க இந்த பாடல்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், இசைங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். எல்லாத்துக்குமே என்ன சொல்றது, அந்த நம்ம வேவ் லென்த்தை குறைக்கிறதுக்கும் மைண்டை வந்து செட்டில் பண்றதுக்கும் இசை வந்து ஒரு பெரிய விஷயம். அதுல நீங்க இசையில கொஞ்சம் இதுல இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் கூட இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா எடுக்கலாமா. மற்றபடி என்ன சொல்ற, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி முறைகள்ல எடுத்துட்டே போங்க. ஸ்ரீதேவி அம்மா அவங்களுடைய மொத்த டீமுக்கு அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீதேவி அம்மா. ஸ்ரீதேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். எல்லோருடைய பாராட்டுகளுக்கெல்லாம் நாங்களே கதாபாத்திரம் கிடையாது. எல்லாம் இறையாற்றலும் குரு ஆற்றலும் எங்களை வழி நடத்தினது. குறைகளில் இருந்தால் அது என் தப்பு என்றும், நிறைகளில் இருந்தால் இந்த டீம் செய்த முயற்சி தான் என்றும் நான் இதில் கூறிக்கொள்வது பெருமிதம் அடைகிறேம்மா. எனக்கு எல்லாம் முத்துக்களா இருக்கிறவங்கள இறையாற்றல் கொடுத்தது. எல்லாருமே சலிக்காம வந்து பிராக்டிஸ் கொடுத்து கொடுத்து நல்லா செஞ்சாங்க. இவ்வளோ பாராட்டுகள் எல்லாமே இந்த 18 பேருக்கும் போய் சேரும். நான் ஒரு சின்ன துரும்பு கடுகு மாதிரி தான் இருந்து செஞ்சேம்மா. ரொம்ப நன்றி நன்றி. இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா கொடுத்த ஒவ்வொரு ஸ்பீச்சுமே ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு மக்களுக்கு போய் எதிரொலிக்கணும்னு சொல்லி தான் இதை நான் ரெடி பண்ணேன். ரெடி பண்ணது ரொம்ப வாழ்த்துக்கள் கூறிய உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளும் வாழ்த்துக்களும். எல்லாம் இதில் கலந்து கொண்டவர்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. இன்றைய நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கின்றதுமா. மிக்க நன்றி நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குழந்தை அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. குழந்தைவேல் ஐயா அன்ரைஸ் பண்ணியிருக்காங்கம்மா. தேவிஸ்ரீம்மா, குழந்தைவேல் ஐயா. ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா. உங்க கருத்தை சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. குழந்தைவேல் ஐயா ஐயா கவனிக்கல.
சரிம்மா, நிறைவு செய்திடலாம். நம்ம 8 மணி வரைக்கும் தான் நமக்கு. இப்போ நேரம் வந்து ஆயிடுச்சு. 8:10 ஆக போகுது. முடிச்சிடலாமா? ஓகே ஓகே. அனைத்து பேராசிரியர் முத்தான கருத்தான இந்த கேம்ப் ரொம்ப அருமையா இருந்தது. அப்படியே ரியலா பார்த்த மாதிரியே இருக்கு. சென்னையில இந்த மாதிரி ஒரு ரியல் கேம்ப் போடுறதுக்கு அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், ஏற்பாடு பண்ணணும். ஸ்ரீதேவி அம்மா, நானா கலந்து கொள்கிறேன். எனக்கு மிகவும் ஆர்வமாக உள்ளது. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அனைத்து மக்களும் பயனுறும் வகையில் அமைந்த இந்நிகழ்ச்சியை மிகவும் பாராட்டுகிறேன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். சம்யுக்தா குட்டி, இந்த ப்ரோக்ராம்ல ஹைலைட்ஸ் நீங்க தாமா. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது கோயிங் ஆன் போயிட்டு இருக்குங்கிறதுக்கு நீங்க ஒரு சாட்சியா அமைஞ்சீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக வேதாத்திரிய பாடல் பாடுறீங்களா சம்யுக்தா? ஆமா. ஒரு விஷயம், வேதாத்திரியம் பாடுறதுக்கு முன்னாடி சம்யுக்தா செல்லம், உங்களுக்கு உங்க ஸ்கூல்ல உங்க கூட இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நம்ம வேதாத்திரிய பயிற்சிகளை பத்தி சொல்றீங்களாம்மா நீங்க? ஆமா, சொல்றேன் அம்மா. ஓகேடா. எல்லாருக்கும் உனக்கு எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுமோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இப்படியா மாணவ செல்வங்களுக்கு இது பரவனாதான் மிக சிறப்பான சமுதாயம் நமக்கு மகிழ்ச்சிய கனவு வந்து கூடிய விரைவில் நிறைவேறும். ஓகேடா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். ஓரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பால் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து புஷ்பராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
இத்துடன் இந்த நிகழ்வு நிறைவடைகிறது. அடுத்த நிகழ்வாக இரவு 8:30 மணிக்கு மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வில் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். அன்பர்களே, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.